Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. சின்ன ப்ரேயர் சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, எங்களுக்கு இந்த நாள் இந்த உயிருக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா, ஒரு நல்ல ஆராதனையை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. நன்றி ஆவியானவரே, இங்கே வந்ததுக்காக நன்றி ஆவியானவரே, எங்கள் கூட இருக்கிறதுக்காக நன்றி ஆவியானவரே. நன்றி அப்பா, எங்களோட ஃபேத்தை நீங்கள் இன்னும் டீப்பன் பண்ணுறதுக்காக நன்றி அப்பா. அந்த ஆராதனை மூலியமா ஆமாப்பா. அடுத்தது இது உங்கள் வார்த்தையை நாங்கள் டெலிவர் பண்ண போகிறோம் அப்பா. ஆமாப்பா, இது நீங்கள் கொடுக்குற வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆவியானவரே. என் நாவிலேருந்து புறப்புற வார்த்தைகள் நீங்கள் கொடுக்குற வார்த்தைகளாக இருக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன்ப்பா. நன்றி அப்பா. இந்த ஜெபம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமருங்க. ஓகே, அப்போ இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் இஸ் God purifies me. நம்மள என்னை புடமிடும் தேவன். நான் ஏன் இன்னைக்கு எனக்கு ஏன் இந்த டாபிக் நான் சூஸ் பண்ண எனக்கு தோணுச்சுன்னா இஸ் பிகாஸ் இப்போ உள்ள காலகட்டத்தில் மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் பைபிளில் பார்த்தோம்னா அப்ரஹாம்லேருந்து இன்ஃபேக்ட் ஃப்ரம் ஆடம் ஏவாள் டைம்லேருந்து நிறையா மக்களுங்க அவங்களுக்கு சந்திக்கிற ஒரு சோதனைகளோ ஒரு பாடுகளோ நிறையா இருந்திருக்கு. அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும், இப்போ நம்ம டைம் வரைக்கும் நிறையா பேர் அவங்களுக்கு போகிற பாதையில் அவங்களுக்கு தெரியாமையோ, அவங்களுக்கு போகிற பாடுகள் அவங்களுக்கு புரியாமையோ நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்குது. அப்போ நிறையா லாஸஸ்களை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம், நிறையா இறப்புகள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஃபைனான்ஸ்லேயும் சரி, நம்மளோட ஃபேமிலி லைஃப்லேயும் சரி, நிறையா ஒரு சீக்குக்கு நம்ம இதாக இருக்கும். இல்லாட்டி நம்ம ஒரு பழக்கத்துக்கு நம்ம அடிமையாக இருந்திருப்போம். ஸோ ஆல் ஆஃப் திஸ் இது எதனால் நடக்குது, எதனால் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது, நம்மளுக்கு நிறைய வாட்டி நம்மளுக்கு புரியாமல் இருந்திருக்கு. ஆனால் சில பேர்த்துக்கு இங்கே என்ஜின் பேஜில் உங்களுக்கு நம்மளுக்கு அந்த ஆண்டவர் எங்களுக்கு அந்த ஆன்சர்ஸை கொடுத்துருக்காரு. ஆனால் நிறைய பேர் அப்படி உலகத்தில் இருக்கிற வாசி they don't know, they don't realize why are certain things taking place in their life. எதனால நடக்குது, அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ இந்த மாதிரி நடக்கிற டைமில் இட்ஸ் கால்ட் பியூரிஃபிகேஷன். சம்டைம் நம்ம ஆண்டவர் கூட இருக்கும் போது இது பியூரிஃபிகேஷன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பியூரிஃபிகேஷன் இஸ் நாட் அ பனிஷ்மெண்ட். அதாவது இந்த புடமிடும் இது ஒரு தண்டனையாக நம்ம எடுத்துக்க கூடாது. we should not take it as a punishment, but it is a preparation. So God's way of drawing us closer to him. சரிப்பா, இதெல்லாம் சொல்கிறது ரொம்ப சுலபம், ஆனால் வாழ்க்கையில் நம்ம எப்படி இதை அடாப்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு கேள்வி இருக்குல்ல. ஓகே, ஸோ அதை நம்ம முதல்ல பைபிள் வசனம் அதை பார்ப்போம். பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னு மலாக்கி 3:3 படிங்க. ஹல்லேலூயா. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரர் சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போல வெள்ளியை போலும் புடமிடுவார். ஆமென். ஆமென். அப்போ இதில் போட்டு என்ன எழுதியிருக்குன்னா, he will sit as a refiner and purifier of silver. இப்போ நம்மளோட லைஃப்பில் நம்ம மேபி நிறைய பேர் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், எப்படி அந்த ஒரு சில்வரை அவங்க எப்படி பியூரிஃபை பண்ணுற அந்த ப்ராசஸோ. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று கோல்ட் ஸ்மித் கடைக்கு போயிட்டு சில்வரோ கோல்டோ வாங்குறது தான். ஆனால் அதோட ப்ராசஸ் எப்படி, ஏன் பைபிளில் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை ஆண்டவர் எழுதியிருக்காருன்னு நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் ரிஃபைனிங் சில்வர். அப்போ இதில் இந்த 4 மெயின் ப்ராசஸ் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் மைனிங் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். அப்போ இந்த சில்வர் ஒரு பெரிய பாறாங்கல்லில் இருக்கும், அதோட சேர்த்து மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் டுகெதர் வித் சில்வர். அதை எடுக்கிறதுக்கு இட்ஸ் நாட் அன் ஈஸி ப்ராசஸ். ஏன்னா அந்த சில்வர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி
அந்த சில்வருக்கு வந்து தேவையான ஒரு ஒரு டிராக்டரோ whatever equipments that the tools need, அந்த டூல்ஸ்லாம் பயன்படுத்தி அந்த கல்லை உடைச்சிட்டு தான், பெரிய கல்லிலேருந்து சின்ன கல்லை உடைச்சி தான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அது வந்து கால் மைனிங் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ். ரெண்டாவது வந்து இட்ஸ் கால் ஸ்மெல்டிங். ஸோ ஸ்மெல்டிங் பேசிக்லி அந்த கல்லுங்களை வந்து ஓரை வந்து ஒரு அதிகமான ஒரு ஹீட்டில் வந்து வச்சு, அந்த அதிகமான ஒரு டெம்பரேச்சரில் வச்சு அந்த சில்வரை வந்து அப்படியே உருவாங்க. அப்போ இந்த ப்ராசஸ் வந்து என்ன நடக்கணும்னா, இந்த ஹீட் ரொம்பவும் இருக்காமல் குறைவாகவும் இருக்காமல் அது கரெக்டாக இருக்கணும். ஓகே, அந்த கரெக்டாக இருக்கிறதுனால தான் அந்த ஹீட்டில் வந்து சில்வர் தனியாக வரும், அதோட இம்ப்யூரிட்டிஸ் அதாவது மற்ற அழுக்கங்கள் எல்லாம் தனியாக ஆயிரும். அதில் மூணாவது வந்து இட்ஸ் ரிஃபைனஸ் வாட்ச். ரிஃபைனஸ் வாட்ச் என்னென்னா, அந்த சில்வர் ஸ்மித் அந்த அந்த ப்ராசஸை லீட் பண்ணுற அந்த பர்சன் வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். இந்த சில்வர் கரெக்டாக அது எப்போ அதோட சேர்த்து அந்த அழுக்கெல்லாம் வெளியே ஆகும் போது அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது சூடு குறையாமையும் சூடு கூடையாக போகாமையும் அது கரெக்டாக இருக்கும் போது எப்போ அவங்களுக்கு தெரியணும் அது கரெக்டான டைம் வந்து அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் அதில் தெரியும். அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் அதில் தெரியுமா, அந்த சில்வர் ஸ்மித்தோட மூஞ்சி அந்த சில்வரில் தெரிஞ்சோன்னே then he knows this is the correct time to take it out. அப்படி சில நேரத்தில் வந்து வெளியே எடுக்கும் போது சில நேரத்தில் வந்து ஒன்றும் சில இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும் அந்த சில்வரில். ஸோ யூ ஹேவ் டு கோ த்ரூ அகெயின் த சேம் ப்ராசஸ். தட் இஸ் நம்பர் 4, ரிப்பீட்டேஷன். அப்போ திரும்பியும் வந்து அந்த ஸ்மெல்டிங் ப்ராசஸ் போயிட்டு திரும்பியும் உருகி திரும்பியும் நெருப்பில் போய் திரும்பி ஒரு ஹை டெம்பரேச்சரில் இருக்கு போயிட்டு and then they will separate the silver. So this is the main basic steps of how did they do the refining of silver. But அடுத்ததுல வந்து இட்ஸ் ஜஸ்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். முதல் வந்து இந்த சில்வரோட எப்படி அதோட ரூபம் வந்து ரொம்ப அப்படியே கருது மூடுமா, இட்ஸ் வெரி ரஃப் அண்ட் இட்ஸ் லைக் அ ஸ்டோன். பட் தென் ஒன்ஸ் வென் இட் ஹஸ் பின் ரிஃபைன் இட் பிகம்ஸ் அப்படியே பலன்னு ஒரு தோற்றத்தில் இருக்கும். It is so nice to look at. So that's the before and after. அப்போ இது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், ஏன் வந்து சில்வர் எப்படி ஏன் பைபிளில் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் பிகாஸ் த ஸ்டெப்ஸ் ஆஃப் டூயிங் இட் இஸ் நாட் ஈஸி. பட் அட் த சேம் டைம் அந்த சில்வரோட ஸ்டெப்ஸை வந்து த சில்வர் ஸ்மித் வந்து அப்படியே அடுப்புலையோ அப்படியே நெருப்பில் விட்டுட்டு போகாமல் அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஓகே, அப்போ இந்த பேரபிளோ இந்த ரீடிங்கை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நிறைய பேர் வந்து we are going through fire. ஓகே, அன்னாடிக்கும் எவ்ரிடே இஸ் அ ஃபயர், சம்டைம் ஃபயர் ஃபைட்டிங் சுச்சுவேஷன்ஸ். நம்ம வாழ்க்கையிலையும் சரி, வேறு இடத்துலையும் சரி, ஃபேமிலி லைஃப்லையும் சரி, முக்கியமாக குறிப்பாக ஃபைனான்ஸ்லையும் சரி, a lot of us are fire fighting every day. If there is no fire fighting, we do not know what to do. Sometimes the help that we need are not there. ஸோ நம்ம வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ரிலேட் பண்ணிக்கிறீங்க? இந்த 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 ரீடிங்கை வந்து நீங்கள் உங்களுக்கு ரிலேட் பண்ணிக்கிங்க. God is like the silversmith. அந்த silversmith மாதிரி தான் ஆண்டவர் வந்து நம்ம கூட தான் இருக்காரு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு வந்து ரியலைஸ் பண்ண மாட்டோம். We are going through fire. We can be going through sickness, illness, but we don't know. எத்தனையோ வாட்டி நம்ம கதறிப்போம், எத்தனையோ வாட்டி நம்ம ப்ரேயரில் வந்து கேட்டிருப்போம், ஆண்டவரே எங்கேப்பா இருக்கீங்க, நம்மளுக்கு இது தேவையா, ஷுட் ஐ கோ த்ரூ ஆல் திஸ் திங், why am I going through. அப்போ ஆண்டவர் வந்து நம்மளை வந்து கை விடவே இல்லைன்னு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. He is always there. He is guiding us. He is just like the silversmith. He is looking. அது கரெக்டாக நம்மளுக்கு ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் நம்ம உட்காந்து அனலைஸ் பண்ணோம்னா இட் இஸ் நாட் சம்திங் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு இருக்காது. அது ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு பதில் இருக்கும் எங்கேயாவது. ஆனால் நம்ம கரெக்டாக ஆண்டவர் கொடுக்குற வழியில் நம்ம போகணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான பதில் நம்மளுக்கு வரும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பொதுவாக வந்து நம்மளோட சிந்தனையும் சரி, நம்ம கேட்குற ஆளுங்களோட ஆலோசனையில் வந்து நம்ம ஒரு முடிவை நம்ம எடுத்துகிறோம். ஆனால் ஆண்டவர் வந்து அந்த மாதிரி சொல்லலை, உனக்கு என்ன வேணுமோ என்னை வந்து கேளு தான் கேட்குறாரு. We should spend time to look for what God is asking us. ஸோ அந்த ரிஃபைனிங் ப்ராசஸ் வந்து அந்த ஹை டெம்பரேச்சரில் போகும்போது இட்ஸ் சம்திங் சிமிலர் டு வாட் வி ஆர் கோயிங் த்ரூ.
அப்போ நம்ம ட்ரபிளில் வந்து நம்மளோட ட்ரபிள்ஸ் அன்னாடிக்கும் வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் இருக்காரா? அப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து பைபிளில் வந்து ரோமன்ஸ் 8:28 பாருங்க சிஸ்டர். ஹல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். Amen. So we know that in all things God works for the good of those who love Him. இது வந்து நம்ம உலக ரீதியில் நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் கூட இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து எப்போதுமே நம்ம இதை கேட்டிருப்போம். ஆண்டவர் கூட இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நம்மளோட பாடுகள் இன்னும் கூடயா இருக்கும். பொதுவாக ஆண்டவர் தெரியாத அறியாத பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க எப்போதுமே அப்படி ஜாலியாக அப்படியே இருந்துட்டு இருப்பாங்க. பட் இட் இஸ் அவங்க வெளியே தோற்றம் தான் அந்த மாதிரி இருக்கிற பதில அவங்க உள்ளுக்கு வந்து what they are going through there's a lot, but the thing is they do not know where, எப்படி அந்த பதிலை எங்கே போய் தேடுறதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேது. ஆனால் நம்மளோட அட்வான்டேஜ் என்னென்னா நம்மளுக்கு ஆண்டவரை தெரியும், ஆண்டவரை எங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் ஆண்டவரை தெரியும். ஸோ நம்ம வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து எப்போதுமே அவராக தான் இருக்கணும். அண்ட் நம்மளுக்கு வந்து எப்படி எந்த வழிகளில் நம்ம வந்து நம்மளோட ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கும் அவர் பைபிளில் எல்லாமே இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் தட் நம்ம டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுறோமா பைபிளை படிக்கிறதுக்கு. அந்த பைபிள் தான் நம்மளோட ஆன்சர்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. நம்ம வந்து உலக ரீதியில் இருக்கனால சில நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப அப்படியே பிஸியாக இருப்போம், மறந்துடுவோம், டைமும் இருக்காது, நம்ம டைமை அலோகேட் பண்ண மாட்டேன்றோம். ஆனால் அந்த டைமை நம்ம அலோகேட் பண்ணி அது கரெக்டாக நம்ம தேடணும்னா அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே ஆண்டவர் வந்து உட்காந்து நம்ம கூட பேசணும்னு அவசியம் இல்லை. அவர் வந்து அந்த பைபிள் அவரோட வார்த்தை மூலியமாகவே அவர் பேசுவார். இது வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். தட்ஸ் வேர் யுவர் ஃபெய்த் ரைஸ். அப்போ பாடுகள் இல்லைன்னு ஆண்டவர் சொன்னதே கிடையாது. என்னை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு பாடுகளே இருக்காது அப்படின்னு அவர் சொன்னதே கிடையாது. பாடுகள் உண்டு உலகத்தில். இந்த உலகத்தில் நம்ம வாழும் வர பாடுகள் உண்டு. ஆனால் அந்த பாடுகளை எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறது தான் அதுதான் விஷயமே. ஓகே, அங்கே தான் வந்து ட்ரிக்கே இருக்குது. How do we overcome the trials? How do we overcome the temptations? So if there's a storm, ஒரு ஸ்டார்ம் இருந்தால் நம்மளுக்கு எப்படி போகிறதுக்கும் சரி, ஒரு காடி ஓட்டிகிட்டு இருக்கும்போது, ஒரு எக்ஸாம்பிள், காடி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு சரியான ஹெவியான ரெயின் வந்தால் நம்மளுக்கு வந்து சரியாக தெரியாது, பாதை வந்து கிளியராக இருக்காது. பட் how do you go? If you can't look at what is ahead of you, you don't know. நம்ம முன்னுக்கு எப்படி என்ன ஒரு டேர்னிங் வருதோ, ஒரு ஜங்ஷன் வருதோ நம்மளுக்கு சரியாக தெரியாது. ஆனால் அதே வந்து அந்த ஸ்டார்மை வந்து அதை நிப்பாட்டி நம்மளுக்கு எப்படி ஒரு வழியை கரெக்டாக அமைச்சு கொடுக்கறது வந்து ஒரு ஆண்டவர் இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக நம்ம டெஸ்டினேஷன் போய் சேர்ந்துருவோம். ஓகே, ஹல்லேலூயா. ஸோ ட்ரபிள்ஸ் ஆர் நாட் சைன் ஆஃப் abandonment. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பாடுகளோ ஒரு சீக்கோ ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா ஆண்டவர் நம்ம கை விட்டுட்டாருன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நம்மளோட ஃபெய்த் ஒன்றும் கூடுதலாக வரும். நம்மளோட ஃபெய்த் தமிழ் என்ன, விசுவாசம் ஒன்று கூடுதலாக வரும். ஏன்னா அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒன்றும் கூடுதலாக நம்ம ஜெபிப்போம். அந்த டைமில் தான் குறிப்பாக வந்து காலையிலே எழுச்சி ஜெபிப்போம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குது, அதை சால்வ் பண்ணணுன்னு. அந்த ப்ராப்ளம் இல்லைன்னா வந்து நம்ம சம்டைம்ஸ் நம்ம ஓவர்லுக் பண்ணிடுவோம். செய்ய மாட்டோம்னு சொல்லல, we overlooked because we are a bit comfortable. But when the time you need, that's the time you go and kneel, right? இது வந்து ஒரு human nature. அப்போ பைபிளில் வந்து there's a lot of இந்த மாதிரி ஒரு examples we can see. So one of a good example is Joseph, Genesis 15:20. ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனே இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். ஆமென். அப்போ நம்மளுக்கு நடக்கிற விஷயம் வந்து பல தடவை வந்து we may not know what is the cause. இது எதுனால நடக்குது. சில நேரத்தில் பொதுவாக வந்து நம்ம சுற்றி இருக்கிற மக்கள்னாலே நம்மளுக்கு ஒரு பாதிப்பு வரும். அப்போ சில பேர் வந்து நம்மளுக்கு ஒரு தீமையாக நினைக்கிறாங்களோ. ஸோ அதே மாதிரி இப்போ ஜோசப்போட சிச்சுவேஷனில் வந்து அவரை வந்து தூக்கி போட்டாங்க. அந்த பிரதர்ஸ் டிச் டீம், அவருக்கு யாருமே இல்லை, அவர் வந்து பிரிசனுக்கு போனார். பட்
God intended it for good. ஆனால் கடைசியில் வந்து அவர் ஒரு பெரிய ஒரு அந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் அளவுக்கு அவர் வந்துட்டார். இஸ் ஸோ பவர்ஃபுல் இன் ஒன் பாயிண்ட் ஆஃப் ஹிஸ் டைம். ஆனால் அவரோட ஜேர்னி he had to go through. He had to go through the fire. He had to go through the pain. And then so that when he becomes அவர் அந்த டைம் அவர் அந்த ஒரு நாற்காலியில் போய் உட்காரும் போது அவருக்கு புரியும் இப்போ மற்ற மக்களுங்களுக்கு அவங்களுக்கு என்ன நடக்குதோ எதனால அந்த மாதிரி ரியாக்ஷன் வர்றதோ all that he will be able to understand. இன்னொரு வந்து இஸ் ஆஃப் பால். ரோமன்ஸ் chapter 5, 3 and 4. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உபத்திரவமும் பொறுமையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென். ஆமென். அப்ப பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, he has gone through அவரோட சிச்சுவேஷனும் சேம். he has gone through a lot in his life. அவரை வந்து அடிச்சிருக்காங்க, சிறையில் அடிச்சிருக்காங்க, அவரை வந்து மட்டமாக கேவலமாக பேசியிருக்காங்க. பட் yet அவர் வந்து விட்டு கொடுக்கல. ஆண்டவராக வந்து அவர் விட்டு கொடுக்கல. அண்ட் அவரோட சஃபரிங்லேயும் he is saying that he has endured perseverance. ஓகே, ஸோ இது வந்து பைபிளில் இருக்கிற சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்மளோட டெய்லி லைஃப்பில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி இருக்குது. அப்போ சம் மே ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள். சில பேரோட வாழ்க்கையில் வந்து விதவிதமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கலாம், விதவிதமான சம்பவங்கள் நடத்திருக்கலாம். there's a lot of incidents. என்னோட வாழ்க்கையில் வந்து ஜஸ்ட் என்னோட ஸ்டோரியை கொஞ்சம் ஷேர் பண்ணுறதுக்கு வந்து ஏற்கனவே நான் டிஃப்ரெண்ட் வீடியோவில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பட் ஜஸ்ட் டு ஷேர் குயிக்லி என்னோட பாடுகள், என்னோட குடும்பமும் நாங்கள் எந்த பாடுகளில் நாங்கள் போகிறோன்னு. ஒன் ஆஃப் த இப்போ எல்லாத்துக்கும் தெரியுது வந்து என்னோட டாட்டரை பற்றி தான். ஸோ நெக்ஸ்ட் ஓகே, ஸோ திஸ் இஸ் ஜெஸ்ரின். ஸோ ஜெஸ்ரின் வந்து as all of you all know, she is a very அந்த டைமில் she was a normal child, she was a bubbly kid, school all she was very good in her studies and all that. அப்போ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து 9 வயசில் வந்து திடீர்னு don't know from where எதுனாலையும் ஒரு வலிப்பு வந்துருச்சு மகளுக்கு. she got seizure and then she was admitted in CCU and so on. ஸோ அந்த டைமில் வந்து பேசிக்லி நம்ம வந்து we have Catholic backgrounds. ஸோ நம்ம அந்த டைமில் என்னென்ன செய்ய முடியுமோ as a parents we have done. I think we have done. ஸோ we have gone to church. நம்ம என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம செய்வோம். இப்போ மனைவி வந்து சர்ச்சை சுற்றி முழங்கால் போட்டு வந்திருக்காங்க, அன்னதானம் கொடுத்துருக்கோம். அனைத்து காரியமும் என்ன சொல்கிறாங்களோ நாங்கள் காதில் வாங்கி நாங்கள் செஞ்சுருவோம். ஏன்னா we want a child, we want our daughter to be healed. ஸோ நம்ம போகிற பாதை வந்து அது ரொம்ப ஒரு கரடுமுரடான ஒரு பாதைன்னு சொல்லுவாங்களே. ஸோ வீட்டில் வந்து we won't have proper peace is not there. We will always have to look after her. இந்த மாதிரி நல்லா படிக்கிற புள்ள வந்து திடீர்னு இப்போ ஸ்கூலுக்கு போகாமல் இருக்குது. And then she start to lose her memory. She don't know what's happening. So all of this thing. அப்போ நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் வந்து சில பேர் வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், நீங்கள் ஏதாவது பண்ணியிருப்பீங்க. That's the reason why your daughter is having all this thing. So we have to go through this. அது வந்து என் ஃபேமிலியோட நம்ம கடந்து வந்த பாதை. So along the way we met a lot of people. சில பேர் வந்து இது எதுனால நடந்திருக்குன்னு வந்து ஒரு யோகமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் யாருமே வந்து குறிப்பாக இதனால தான் ப்ராப்ளம்னு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. they couldn't identify the root. So we took a lot of medications. So டாக்டர் வந்து ஒரு நாளைக்கு வந்து 18 tablets சாப்பிடணும். அந்த டாக்டர் கொடுக்குற ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிக்கேஷன். ஸோ ஷி ஹேஸ் டு டேக் 18 tablets a day. த டேப்லெட்ஸ் வந்து அதை வந்து அப்படியே வீக் ஆகி அப்படியே படுக்கையாக தான் ஆகுமே தவிர she won't be able to be as normal child. She won't go back to how she was previously. So the next video is this very quick video how she was before. Hello, my name is Yashi Saleh. I'm 7 years old. Today I'm going to go somewhere. This is my sister. I'm going to see. She's name is Jelinka Manta.
So that's how she was. அது வந்து அப்படியே ஃபோன் எடுத்து நார்மல் கிட். She goes around, she talks. அதோட பேச்சு நார்மலாக இருக்கும், படிப்பில் கரெக்டாக இருக்கும். She plays with the sister and so on. ஆனால் அந்த ஒரு கட்டத்தில் வந்து when she has been admitted in CCU, that's how after once when she came back from CCU, the next video will show how she is. I don't know what to tell. Why Jelly? I don't believe. How are you? Okay, so நான் அதான் வீடியோ ஷார்ட் ஆக்கிட்டேன். இட்ஸ் ஜஸ்ட் டு ஷோ யூ த டிஃப்ரென்ஸ். அப்போ வந்து நல்லா பேசிகிட்டு இருக்க டாக்டர் வந்து இப்போ வந்து இந்த பேச்செலாம் வந்து ஸ்லோ ஆயிடுச்சு. ஷி கேனாட் ப்ரொனவுன்ஸ். ஸோ அலாங் த இயர்ஸ் இப்போ வந்து இட்ஸ் ஆல்ரெடி க்ளோஸ் டு 7-8 இயர்ஸ். அப்போ அதோட படிப்பு வந்து ஷி கேன் கோ அட்டெண்ட் டு ஸ்கூல் நார்மல். அண்ட் as a பேரண்ட்ஸ் நம்மளோட ஸ்ட்ரகிள் வந்து என்னென்னா இப்போ அதை வந்து எப்போதுமே உழுவாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அதுக்கு சம்டைம்ஸ் அந்த வலிப்பு எப்படி வரும்னா திடீர்னு வந்துடும், நடக்கும் போதே திடீர்னு வந்துடும், இல்லாட்டி அது திடீர்னு உட்காந்து படிக்கும் போதே பேசும்போது திடீர்னு வரும். அப்போ நம்ம நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். பல தடவை வந்து டாய்லெட்லேயும் விழுந்து இன்னும் ஷி நேலி choked herself. தண்ணியிலே சோக் பண்ணியிருக்கு. அண்ட் தென் ஷி ஃபேல் டவுன். ஏதாவது உளுந்து மண்டை உடச்சிக்கும், ஏதாவது காயம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நம்ம கவனம் வந்து மற்ற 2 பிள்ளைங்களுக்கு அந்த 100% அங்கே கூடாமல் இருக்க முடியாமல் இங்கிட்டு வந்து நம்ம கவனம் செலுத்த வேண்டியது இருந்துச்சு. ஸோ நம்மளோட ஜேர்னி வந்து இஸ் லைக் தட். ஸோ வி ஹவ் கான் த்ரூ ஆல் தட். ஸோ as I was saying, சில பாஸ்டர்ஸ் வந்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து சில பாஸ்டர்ஸுங்க நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். அவங்க என்ன சொன்னது வந்து இது வந்து உங்களுக்கு வந்து யாராவது ஏதாவது செஞ்சுருப்பாங்க, ஒரு சேவனையோ ஏதாவது செஞ்சுருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்குனால ஒரு முடிவாக அவர் சொல்ல முடியாது. அவங்களால they couldn't give us a proper answer until we came to NJPH, until we met Reverend Dr. Sumita. அவங்க மூலியமாக ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பதில் கொடுத்தாரு. அதாவது இது எதனால நடந்தது, எப்படி நடந்தது, எப்போ இதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது, அது எல்லாமே அவங்க கரெக்டாக ரெவரண்ட் டாக்டர் சொன்னாங்க. ஆண்டவர் வந்து ரெவரண்ட் டாக்டர் மூலியமாக சொன்னாங்கன்னு நாங்கள் முழுசாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். அண்ட் நவ் தேர் ஸோ மச் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஜஸ்ரினோட முன்ன எப்படி இருந்துச்சோ நாங்கள் NJPH வரதுக்கு முன்ன இப்போ வந்து தேர் ஸோ மச் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இப்போ மக வந்து அந்த மாதிரி வலிப்பு வந்தால் கூட அது டக்குன்னு தெளிவாக ஆயிடுது. ஸோ ஷி நோஸ் வாட்ஸ் ஹேப்பனிங். ஈவன் தோ she is on the road to healing. She is already near healing. It's just that நம்மளோட ப்ரோக்ரஸ் வந்து ஒன்றும் கொஞ்சம் போயிட்டே இருக்கு. அது வரைக்கும் we have to bear with it. and நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, எப்படி வழி நடத்துகிறாரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் இருக்கணும். ஸோ இது வந்து லிட்டில் பேக்ரவுண்ட் ஆன் நம்மளோட ஸ்டோரி, என்னோட ஸ்டோரி. நானும் என் ஃபேமிலியும் நம்ம எப்படி அந்த பாதையை நம்ம போயிட்டுருக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு உங்கள் ஸ்டோரியை உங்கள் ரிலேட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ரோமன்ஸ் சாப்டர் 5 verses 1 to 5 படிங்க சார். ஹல்லேலூயா. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்று இருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைய வேண்டும் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவும் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். ஆமென். அப்போ இந்த ரீடிங்கில் நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, நீதிமானாக இருந்தாலே நம்மளுக்கு வந்து உபத்திரங்கள் வருது. யூ வில் ஹேவ் அ லாட் ஆஃப் ட்ரையல்ஸ். அப்போ நீதிமானாக இருக்கும் போது இந்த ட்ரையல்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறதும் அவருக்கு வந்து நம்மளுக்கு வழியும் சொல்லியிருக்காரு. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட விசுவாசத்தை வந்து நம்ம டினவுன்ஸ் பண்ணுறோமோ, ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு சுச்சுவேஷனை நாங்கள் மாட்டிக்கிட்டோம்,
அந்த டைமில் வந்து நம்மளோட விசுவாசத்தை நம்ம கை விட்டுட்டோம்னா நம்மளோட சல்வேஷனை நம்ம விட்டுட்டோம்னு அர்த்தம். சல்வேஷன் வந்து ரட்சிப்பு. விசுவாசத்தை கை விட்டுட்டோம்னா ரட்சிப்பை வந்து நம்ம விட்டுட்டோம்னு அர்த்தம். அதான் நம்மளை ரட்சிக்க போது when you have been salvaged, when you have gone through the salvation, you have your faith. So it's very important. நம்ம என்ன நடக்குதோ நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளோட விசுவாசத்தை மட்டும் நம்ம கை விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு வாட்டி ஒரு பொருளோ எடுத்துக்கிட்டோமோ அது ஒரு வாட்டி if it goes to the fire, ஒரு வாட்டி அது எரிஞ்சிருச்சுன்னா அது சாம்பலாக தான் இருக்கும். அதை வந்து திரும்பி உருவாக்க முடியாது. அந்த கான்டெக்ட்ல வந்து நம்ம விசுவாசம் the same. நம்ம விசுவாசம் ஒரு வாட்டி நம்ம விட்டுட்டோம்னா அது எரிஞ்சிருச்சுன்னா அதை திரும்பி எடுத்து அது நார்மலாக வர்றதுக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ப்ராசஸ். ஸோ எப்போதுமே நம்ம விசுவாசத்தை கை விட்டுறக்கூடாது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ மீன் அப்போ இந்த மாதிரி வர சோதனைகள் இல்லாட்டி பாடுகள் எப்படி நம்மளுடைய விசுவாசத்தை வந்து சுத்தப்படுத்துது. இட் ஹெல்ப்ஸ். இந்த மாதிரி பாதையில் நம்ம போகும்போது இந்த மாதிரி வர சோதனைகள் இதெல்லாம் வந்து நம்மளோட விசுவாசத்தை வந்து ஒன்றும் கூடுதலாக்காம தான் தவிர அதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Tests and trials, it should not destroy my faith towards Jesus, but it purifies. English language, there's a tests and trials. It should not destroy my faith towards Jesus, but it purifies. ஸோ இந்த மாதிரி சோதனை பாடுகள் வந்து என்னோட விசுவாசம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு இருக்கிற விசுவாசத்தை வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. ஆனால் அதை வந்து சுத்தம் பண்ணணும். நம்மளோட விசுவாசத்தை வந்து இன்னும் கூடுதலாக வந்து கரெக்டான விசுவாசத்தை வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மைண்ட் செட்டை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். வி ஷுட் ஸ்டார்ட் லுக்கிங். அதை வந்து ஒரு வேறு ஆங்கிளில் வந்து எப்போதும் பார்க்கணும். பல தடவை வந்து நம்ம கேட்டிருப்போம், வேறவங்க சொல்லியிருப்பாங்க, நம்ம காதால் கேட்டிருப்போம், இல்லாட்டி நம்மளே கேட்டிருப்போம். என்னென்னா, ஆண்டவரே ஏன்ப்பா எனக்கு இந்த மாதிரி நடக்குது, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஏன் த கொஸ்டின் why always comes. எப்படி இது நடக்குமோ, ஏன் நான் என் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சீக்கு வந்திருக்கு, ஏன் என்னோட ஹஸ்பண்டுக்கோ என்னோட ஒய்ஃபுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சீக்கு வந்திருக்கு, எதனால வந்திருக்கு. நம்ம நல்லா தானே உங்களுக்கு சர்ச்லாம் நம்ம வந்துட்டு இருக்கோம், எங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நல்லா, யாருக்கும் துரோகம் பண்ணல, யாருக்குமே கெடுதல் பண்ணல. அப்போ இந்த மாதிரி டயலாக்ஸ் எப்போதும் வந்துட்டு இருக்கும் போது நம்மளோட மைண்ட் செட்டை வந்து அது மாற்றும். ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். இந்த மாதிரி இந்த தேவையில்லாத டைலாக்கை வந்து நம்ம ஏன்னு எப்போதும் கேட்கவே கூடாது. அவர் ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம போய் ஆலோசனை கேட்கணும் தவிர அதை ஏன்னு கேட்கக்கூடாது. Seek for advice, ask for advice. Why? How should I do instead of why? How should I handle this? Help me to handle this. எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இந்த பாதையில் நான் போயிட்டு இருக்கேன், இப்போ என் ஆஃபீஸில் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, இந்த ஆஃபீஸில் நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது கண்டிப்பாக ஆவியானவர் மூலமா அவர் நம்மளுக்கு ஒரு உதவி அனுப்புவார். நம்மளுக்கு எப்படி யோசித்து நம்ம எப்படி என்ன பேசணுமோ அது ஆண்டவரே அனுப்புவார் நம்மளுக்கு. சேம் திங் வித் சிக்னஸ். நம்மளுக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னா ஏன் வியாதி வந்துச்சுன்னு கேட்கக்கூடாது. வந்துருச்சு, இப்போ அந்த வியாதிக்கு நம்ம என்ன செய்யணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன ஒரு சிகிச்சை எடுத்துக்கணுமா, நம்ம டாக்டரை பார்க்க போனோமா, அந்த மாதிரி நம்ம கேட்க ஆரம்பிக்கணும். ஸோ இன் மை சிச்சுவேஷன் ஆரம்பத்தில் வந்து நான் ஏன் தான் கேட்டுட்டு இருந்தேன். எல்லாமே இருந்துச்சு நம்ம வீட்டில், நம்ம எல்லாமே பண்ணிட்டோம், ஏன். பட் லேட்டர் தென் வி ரியலைஸ் அந்த ஏன்னு நம்ம கேட்காம நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும், நம்ம இப்போ எங்கே நம்ம போய் அதை வந்து கரெக்டாக நம்ம பார்த்து கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கேள்வித்தானும் வந்துருச்சு இப்போ. ஸோ த டிஃப்ரென்ஸ், சில நேரத்தில் நம்மளோட இந்த சோதனை வந்து இந்த சாத்தானை கொண்டு வருவான். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாத்தான் கொண்டு வர ஒரு சோதனைக்கும் ஆண்டவர் அலோவ் பண்ணுற ஒரு சோதனைக்கும் தேர்ஸ் a டிஃப்ரென்ஸ். சாத்தான் கொண்டு வர சோதனை வந்து எப்போதுமே நம்மளோட விசுவாசத்தை வந்து ஷேக் பண்ண பார்ப்பான். அங்கே தான் சாத்தானோட சோதனை. சாத்தான் கொடுக்குற சோதனை வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் மேபி நம்மளுக்கு பின்னாலே பேசலாம், அது நம்ம காதோட நம்ம கேட்டிருப்போம். அப்போ அது வந்து ஒரு கெட்டதான ஒரு 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 எக்ஸாம்பிள். அது கேட்கும் போது நம்ம மனசுக்கு வந்து இமீடியட்லி யூ ஃபீல் ஒன் கைண்ட். அப்போ நம்மளோட விசுவாசம் வந்து அதை வந்து இன்னும் ஷேக் பண்ணுற மாதிரி ஆயிரும்.
ஆனால் ஆண்டவர் கொடுக்குற சோதனைனா அவர் அலோவ் பண்ணுற சோதனைன்னா நம்மளுக்கு வந்து அந்த விசுவாசத்தை தான் கூடுதலாக்கும் தவிர விசுவாசத்தை வந்து ஷேக் பண்ணாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டவர் கொடுக்குற ஒரு அலோவ் பண்ணுற ஒரு சோதனை வந்து வெரி சிம்பிள். ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஏதாவது வருது, ஒரு பாஸ் மூலியமாகவோ ஒரு யார் மூலியமாகவோ, அப்போ நம்ம என்ன பண்ணணும், உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதுதான். ஆண்டவர் இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வருது, நாங்கள் என்ன செய்யணும், அந்த ஆலோசனையை கேட்கணும். அப்போ நம்ம ஆலோசனையை கேட்க அவர் கொடுப்பாரு, ஆன்சர்ஸை கொடுப்பாரு. அந்த ஆன்சர்ஸ் கொடுக்கும் போத அந்த காரியமும் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும். நடந்து முடிஞ்சோடனே நம்மளோட விசுவாசம் வந்து ஹையாயிரும். ரைட்? சரி, அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த சாத்தான் கொடுக்குற சோதனைக்கும் ஆண்டவர் அலோவ் பண்ணுற சோதனைக்கும் the difference is there. So you must know, நம்ம அதை வந்து ஐடென்டிஃபை ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கணும். So but when trials are allowed by God, your faith increases. Okay? So பண்ண சொன்ன மாதிரி, so when trials are allowed by God, Philippians 1:29. ஹல்லேலூயா. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமென். அப்போ நம்ம வந்து சொந்தத்துக்கே நம்ம ஓடும் போத வருவான், நிறையா பாடுகள் வருது. இது வந்து ஆண்டவருக்காண்டி நம்ம ஓடும் போத கூடுதலாகவே வரும். குறிப்பாக வந்து ஊழியக்காரங்க, நீங்கள் வந்து ஒன்றும் கூடுதலாகவே உங்களுக்கு வந்து லாட் ஆஃப் டெம்டேஷன்ஸ் யூ ஆல்ரெடி ரிசீவ். பிகாஸ் the more you do for God, the more temptations, the more trials you will tend to face. ஏன்னா அவன் வந்து சும்மா அவனுக்கு வந்து சந்தோஷம் இல்லைல்ல, இந்த சாத்தானு அவன் வந்து ஏதாவது வந்து நோண்டிக்கிட்டு இருப்பான், ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருப்பானுங்க. அப்போ அதனால வந்து the difference between உலக ரீதியில் இருக்கிறவங்களுக்கும் ஆண்டவர் தெரிஞ்சவங்களுக்கும் வந்து the difference. இந்த ஆண்டவருக்கு நோக்கி நம்ம ஒன்றும் போக போக நம்மளுக்கு ஒன்றும் கூடுதலான ட்ரையல்ஸ் வரும். ஆனால் அந்த ட்ரையல்ஸ் வரும்போது நம்ம வந்து விசுவாசத்தை இறக்கக்கூடாது. You should not let go of your faith. So that is why the devil always attempts to shake your faith. ஏன்னா அவனுக்கு தெரியும் அங்கே தான் அந்த கீ. அந்த ஃபெய்த்தை வந்து அவன் if he can manage to shake the faith, then he has won the game. But we shouldn't allow. நம்ம வந்து allow பண்ணவே கூடாது. நம்மளோட விசுவாசத்தை வந்து எப்போதுமே டைட்டாக பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் கையில். அவனை வந்து நம்ம allow பண்ணவே கூடாது அந்த கேமில் வின் பண்ணுறதுக்கு. ஸோ there's a saying, suffering வந்து produces perseverance. அதாவது இந்த பாடுகள் நம்ம போகும்போத நம்மளுக்கு என்ன செய்யும்னா, நம்மளுக்கு வந்து நிறையா பொறுமையை உண்டாக்கும். பாடுகள் பாடுகள் நம்மளுக்கு நடக்கும் போத நம்மளுக்கு வந்து நிறையா பொறுமை உண்டாகும். இந்த பொறுமை என்ன செய்யுமா, பொறுமை வந்தோடனே நம்மளோட மனசு பக்குவம் படுத்தும். பொறுமையாக இருக்கும் போத நம்ம மனசு பக்குவம் படுத்தும். இந்த மனசு பக்குவம் படுக்கும் போத நம்மளுக்கு நம்பிக்கை உண்டாகுது. ஓகே, அதை இது பண்ணுங்க. பாடுகள் நம்ம கோத்ரூ பண்ணும் போத பொறுமை உண்டாகும். இந்த பொறுமை நம்மளுக்கு வந்துட்டோன்னே நம்மளோட மனசை வந்து பக்குவம் படுத்துகிறோம். ஏன்னா என்ன நடந்தாலும் ஐ கேன் ஃபேஸ் இட், என் கூட ஆண்டவர் இருக்காரு, அந்த மாதிரி ஒரு பக்குவம் வந்துடும் நம்ம மனசுக்கு. இந்த மனசு பக்குவம் படுத்தினோன்னே நம்மளோட நம்பிக்கை வந்து டக்குன்னு ஒன்றும் ஃப்ளாரிஷ் பண்ணிடும், இன்னும் கூடுதலாக வந்துடும். ஸோ இங்கிலீஷில் வந்து சஃபரிங் ப்ரொடியூசஸ் perseverance. Perseverance produces character, and character produces hope. Suffering produces perseverance. Perseverance produces character, and character produces hope. So it's very important. நம்ம அந்த பாடுகள் மூலியமாக நம்ம போகும்போது அந்த பொறுமையோடு நம்ம போனோம். ஆனால் நம்மளோட இயல்பு மனிதனோட இயல்பு வந்து வந்தோடனே நம்ம வந்து வந்து ஏன்டா இந்த மாதிரி வந்துச்சுன்னு தான் கேட்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஆல்வேஸ் அந்த பொறுமைக்காண்டி நம்ம ப்ரே பண்ணோம் ஆண்டவர்கிட்ட. எங்களுக்கு அந்த பொறுமையை கொடுங்கப்பா, இந்த வாழ்க்கையை வந்து நம்ம கரெக்டாக நடக்கணும். ப்ராப்ளம்ஸ் இல்லாத வாழ்க்கை வந்து இருக்கவே இருக்காது, ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த வாழ்க்கையோட அந்த கிஃப்டை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை அப்படியே என்னாடிக்கும் நம்ம ஜாலியாக இருந்தோம்னா அப்போ ஒன்று கண்டிப்பாக ஆண்டவரை மறந்துடுவோம். ரெண்டாவது வந்து we don't appreciate ஆண்டவர் கொடுத்தது நம்மளுக்கு வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணாமல் இருப்போம் எப்போதுமே. ஓகே, ஸோ God wants to remove unwanted things in our life. அதனால தான் வந்து சில நேரத்தில் இந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் நம்ம கோத்ரூ பண்ணுறோம்.
இப்போ நம்ம ஆண்டவர் கூட நம்ம ஒன்றும் நெருங்க நம்ம கூட இருக்கிறது கெட்ட பழக்கங்கள் கேன் பி சிம்பிள். நம்மளோட சிந்தனையில் இருக்கலாம், நம்மளோட டெய்லி பழக்க வழக்கங்களில் இருக்கலாம், நம்ம பேசுகிற முறைகளில் இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒன்றும் அதை கிளென்ஸ் பண்ணுறதுக்காண்டி தான் சில நேரத்தில் நம்ம வி கோ த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் பியூரிஃபிகேஷன். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, இந்த செங்கல் சொல்லுவாங்களே, கல், ரெட் ஸ்டோன் வந்து அது வந்து களிமண்ணில் தான் போட்டு தான் செய்வாங்க, அந்த அச்சியில் போட்டு செய்வாங்க. அந்த களிமண்ணாக இருக்கும் போது அது நல்லா உறுதியாக தான் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். என்ன அது வந்து அந்த அடுப்பில் அந்த நெருப்பில் போட்டதுக்கப்புறம் அது ஒன்றும் நல்ல பலமாயிரும். ஸோ செங்கல் வந்து அந்த களிமண்ணாக இருக்கும் போது எஸ் இட்ஸ் ஸ்ட்ராங், பட் இட் இஸ் நாட் ஸ்ட்ராங் இனஃப் டு ஹோல்ட் அ ஃபவுண்டேஷன். ஆனால் அந்த நெருப்பில் போயிட்டு அது வெளியே வருதில்ல, மறுபடியும் அதை வச்சு தானே வீடு பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுறாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட ப்ராசஸ். எஸ், நம்ம வந்து சொல்லலாம், நான் ஆண்டவர் கூட நான் ப்ரே பண்ணுறேன், டெய்லி ஆண்டவர் கூட தான் இருக்கிறேன், ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு. எஸ், பட் ஹவு ஸ்ட்ராங் ஆர் யூ? ஒரு டெம்டேஷனோ ஒரு ட்ரையல்ஸ் வரும்போது நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம்? அங்கே தான் வந்து நம்ம அந்த ஃபர்னன்ஸில் நம்ம உள்ளுக்கு போகிறோம். கோயிங் த்ரூ அந்த அடுப்பில் வைக்கிறாரு ஆண்டவர், நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுவா. அந்த ஸ்ட்ராங் ஆகணுன்னு நம்ம வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கு மேலே யார் யார் வராங்களோ நம்ம அவங்களெல்லாம் சேர்ந்து தூக்கலாம். we can build everyone up. நம்ம சபையிலையும் ஒரு எக்ஸாம்பிள், we can have to build everyone up. நம்மளோட ஃபெய்த், நம்மளோட விசுவாசம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம பார்க்குறவங்க கூட நம்ம பேசும்போது அவங்களுக்கு அந்த தெரியும், நம்மளோட விசுவாசம் நல்லா வெளிப்படும் அவங்களுக்கு. ஓகே, ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி சோதனை பாடுங்கள் ப்ராசஸ் வந்து சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப பப்ளிக்காக இருந்தாலும் இருக்கலாம், பார்த்தாலே தெரியும் அவங்க வந்து ஒரு பாடுகள் இது ப்ராசஸ் மூலயமா போயிட்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர்த்துக்கு வந்து வேலை இருந்துக்கிட்டு வேலை போயிருக்கும், அப்போ அந்த ஃபேமிலி வந்து அந்த ப்ராசஸ்களுக்கு போகும்போது அவங்க சந்திக்கிற பாடுகள், அஃப்கோர்ஸ் ஃபைனான்ஸ் மூலயமா டெஃபினெட்லி நம்பர் 1. இப்போ என் வாழ்க்கையிலையும் சரி, நான் வந்து அந்த பாடுகள் போகும்போது நானும் என் வேலையை நான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 16 இயர்ஸில் நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன், இன் அன் ஆர்கனைசேஷன், அண்ட் தென் ஆஃப்டர் தட் ஐ லாஸ்ட் த ஜாப். ஸோ தென் என்னோட ப்ராசஸ் வந்து எனக்கு தெரியும் அது என்ன, எப்படி அதோட ப்ராசஸ். அந்த டைம் ரொம்ப முக்கியமான டைம், ஏன்னா அந்த டைம்ல தான் ஆண்டவர் வந்து காண்பார் யார் கூட இருக்காரு, யார் கூட இருக்காங்களோ யார் இல்லைன்னு. அப்போ அது வந்து நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம் அந்த டைமில், நெகட்டிவாக எடுத்துக்காம சரி, ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கை நம்ம வந்து யாருமே குறை சொல்ல முடியாது. பட் யூ வில் நோ த குட் சோல்ஸ் அட் தட் டைம். அந்த டைமில் யார் வந்து முக்கியமாக நம்மளுக்காண்டி முன்னைக்கு நிற்கிறாங்க, நம்மளுக்காண்டி தேவையானது செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு கண்டிப்பாக அது ஆண்டவர் கண்டிப்பாக காண்பார். அப்போ அது வந்து ஒரு நல்ல ரீசன். அது வந்து எங்களோட வந்து நம்மளை வந்து அந்த ஃபர்னன்ஸில் அந்த ஹீட்டில் நம்மளை விற்கிறாரு ஆண்டவர். ஸோ தட் அந்த ப்ராசஸில் வந்து எது தேவையில்லையோ அதை அப்படியே கிளியர் பண்ணுறதுக்கு அந்த சில்வர் ப்ராசஸ் பார்த்தோம்ல. ஸோ when you go through the heat, you go அந்த தேவையில்லாததெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடுவார். இன்னொரு விஷயம் வந்து சில பேர்த்துக்கு வந்து ப்ரைவேட்டாக இருக்கும், நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியாது அந்த ஃபேமிலி என்ன கோ த்ரூ பண்ணுது, அவங்க இண்டிவிஜுவலாக அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்கன்னு. அப்போ இந்த மாதிரி இருக்கிற டைம் வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து அதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பேசணும். நம்ம பார்த்தோன்னே சட்டையும் நம்ம சொல்லிடக்கூடாது, ஏன்னா அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்களோட உடல்லையும் சரி ஏதாவது ஒரு சிக்னஸ் இருக்கலாம், இல்லாட்டி அவங்க ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். ஆனால் அதையும் மீறி வந்து அவங்க முன்னுக்கு நார்மலாக இருப்பாங்க. ஸோ there's 2 different types. நம்மளோட பாடுகள் வந்து ப்ரைவேட்டாக இருக்கலாம், சில பேர்த்துக்கு பப்ளிக்காக தெரிந்த மாதிரியும் இருக்கலாம். Another important thing வந்து, if God's promise for me is heavy, He can't use me if there are impurity in me. அப்போ ஆண்டவரோட சித்தம் என் மேலே ஹெவியாக இருந்துச்சுன்னா நான் வந்து பியூராக இருக்கணும். அதே தான் நம்ம மேலே ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, நீ வந்து இப்படி தான் நீ இருப்ப, உனக்கு நான் எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன். அந்த ப்ராமிஸ் வந்துருச்சுன்னா கூட அவனும் வந்துடுவான். ஏன்னா அவன் வந்து அந்த ப்ராமிஸை இழுக்கிறது திருந்துறதுக்காண்டி அவன் வந்துடுவான். He will steal the promise. So if God's promise on me and you is heavy, you have to go through the process of refining. So
when you go through the process of refining, நம்ம கூட இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே வெளியாயிரும். இந்த ப்ராசஸில் நம்ம போகும்போது ஒரு ஒரு காலகட்டத்தில் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு, எதனால நடந்துச்சு நம்ம திரும்பி பார்த்தோன்னே அப்போ உங்களுக்கு புரியும், ஆமாம் இது நடந்ததுனால தான் நான் வந்து எனக்கு ஒரு அடிஷ்னல் நாலேஜ் வந்துருச்சு. இப்போ என் சுச்சுவேஷனில் வந்து இப்போ என் டாக்டருக்கு அந்த மாதிரி நடந்ததுனால மற்ற பேரண்ட்ஸ் கோ த்ரூ பண்ணுற அந்த சிமிலர் சுச்சுவேஷன்ஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ அவங்களுக்கு எது செய்யணுமோ, எப்படி செய்யணும், ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அது நம்ம வந்து ஒரு சாட்சியாக இருக்கணும். இப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வந்து எப்படி, அதாவது NJPH மூலிமா, ரெவரண்ட் டாக்டர் மூலிமா நம்மளுக்கு வந்து எப்படி எங்களுக்கு அந்த விடுதலை வருது, எப்படி எங்களுக்கு அந்த விடுதலை கிடைச்சிச்சு, அது வந்து மற்றவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு சாட்சியாக சொல்கிறோம். இப்போ இதே வந்து நம்மளுக்கு நடக்கலைன்னு வச்சுக்குவோமே, நான் வந்து ஒன்றும் அப்படியே பழையபடி தான் நம்ம ஃபேமிலி அப்படியே இருந்திருப்போம். நம்ம வந்து ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம் வாழ்க்கையில். ஒன்றும் அப்படியே அந்த பழைய வாழ்க்கையில் அப்படியே ஜாலியாக உலக ரீதியில் நம்ம இருந்திருப்போம். ஆனால் அந்த டைமில் எங்களுக்கு தெரியல, இப்போ நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா அதை கடந்து வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியுது. ஸோ சேம் திங், நீங்கள் வந்து உங்கள் சுச்சுவேஷனில் நீங்கள் போகும்போது பொறுமையோடு நம்ம போனோம், மனப்பக்குவம் வந்துட்டோன்னே நம்மளுக்கு வந்து நம்பிக்கை கூட வந்துடும். அதை கடந்து சென்றதுக்கப்புறம் பின்னால் திரும்பி பார்க்கும் போது உங்களுக்கு புரியும் ஏன் ஆண்டவர் அதை வந்து அலோவ் பண்ணியிருக்காருன்னு நம்ம வாழ்க்கையில். a lot of time ஃபைனான்ஸில் வந்து இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். மாதம் முடிஞ்சோன்னா பில்ஸ், எவ்ரிபடி காட் பில், எல்லாருமே கட்டணும். ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ஃபாதர், மதர், சில்ட்ரன், இதெல்லாம் நம்ம பார்க்கணும், அவங்களோட தேவைகளை சந்திக்கணும். ஆனால் எப்படி அதை கோத்ரூ பண்ணுறது வந்து ரொம்ப சுலபம். சில நேரத்தில் கையில் காசே இருக்காது. ஆனால் எப்படி அந்த மாதத்தை நம்ம கோத்ரூ பண்ணோம்னு இங்கே NJPHல நிறையா பேர் இருக்கீங்க சாட்சியாக இருக்கிறதுக்கு. ஆமே. ஸோ how you go through it, it's not நம்ம வந்து இங்கே கடன் வாங்கியோ அங்கே கடன் வாங்கியோ அப்படி இல்லை. ஆனால் ஆண்டவர் நடத்துகிறாரு நம்மளை. எப்படி நம்மளுக்கு வந்து என்ன செய்யணுமோ அவருக்கு தெரியும். ஏன்னா நம்ம முக்கியத்தை கொடுக்கறது வந்து ஆண்டவருக்கு தான். நம்ம முக்கியத்தை கொடுக்குற போத அவருக்கு பதிலாக நம்மளுக்கு அதை செஞ்சு கொடுத்துருவார் நம்மளுக்கு. ஆமென். ஓகே, ஸோ தட்ஸ் the reason why you have to go through that certain process in life. God loves everyone. ஆண்டவர் எல்லார் மேலேயும் அன்பு வச்சிருக்காரு. ஆனால் சில பேரை மட்டும்தான் அவர் தேர்ந்தெடுத்துக்கிறாரு அவரோட ஊழியத்தை செய்கிறதுக்கு. ஸோ when God can love everyone, அவர் எல்லாத்துக்கும் தான் அவர் ஆண்டவர். ஆனால் அவர் ஒரு 2 பேர் 3 பேர் அவர் செலக்ட் பண்ணும் போது அந்த செலக்ட் பண்ண நபருங்களை வந்து அந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே வரும் அவங்களுக்கு. குட் எக்ஸாம்பிள் நம்ம ரெவரண்ட் டாக்டர், அவங்களோட சாட்சி நீங்கள் போய் பாருங்கள். அவங்க கோத்ரூ பண்ண ப்ராசஸ் இஸ் அது வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு ப்ராசஸ், அவங்க ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ். ஆனால் அவங்க அந்த கோத்ரூ பண்ணனால தான் இன்றைக்கி அவங்க வந்து அவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு கிஃப்டாக இருக்காங்க. ஸோ God has chosen her for that process. ஸோ the same thing, நம்ம கோத்ரூ பண்ணும் போது அது இந்த டைமில் ரொம்ப ஒரு கடுமையாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்பா நம்மளுக்கு இந்த மாதிரி நடக்குது, எப்போது அந்த கேள்வி தான் வரும். ஆனால் அது கோத்ரூ பண்ணி முடிஞ்சோன்னே அது நன்மையாக தான் சேருமே தவிர அது கெடுதலாக வராது. ஸோ it can be in many ways in our life. ஸோ that's how அந்த சில்வரை வந்து அந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸை வந்து ரிலேட் பண்ணுறாரு. டு ரிமூவ் நம்ம கூட இருக்கிற அழுக்குங்கள் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் அந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸில் நம்ம போகிறோம். Another Bible reading is Matthew 5 verses 8. ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். ஆமென். அப்போ நான் சொன்ன மாதிரி முதல்ல நம்ம இருதயத்தில் வந்து you have got to be pure. நம்ம வந்து வெளியே ஒரு வேஷத்தை போட்டோ, வெளியே ஒரு பேச்சை பேசிக்கிட்டோ, ஆனால் மனசுக்குள்ளே வந்து வேறு மாதிரி நம்ம நினச்சோம்னா நம்மளை அந்த காரியத்துலேருந்து ஆண்டவர் வந்து விடுதலை கொடுக்க மாட்டார். யூ வில் ஸ்டில் கோ மோ. நம்ம ஒன்றும் ஒரு இன்டென்ஸ் ஹீட்டில் தான் போவோமோ தவிர நம்ம வந்து அதுலேருந்து நம்மளுக்கு வந்து விடுதலை வராது. ஸோ யோர் பியோர்னஸ் இன் யோர் ஹார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதான் ஆண்டவர் சொல்வார், ஒரு சைல்டு போகிற நம்ம வந்து இருக்கணுமா அவர்கிட்ட. அப்போ அந்த சைல்டு வந்து அது ஒரு கெட்ட எண்ணமோ அந்த மாதிரி இருக்காது. ஸோ நம்ம அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். நம்மள கவலைகள் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். நம்ம எடுத்துக்கணும்னா கவலைகள் வந்து அன்னாடிக்கும் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் கவலையை வச்சுக்கிட்டு
கவலை இல்லாமல் வாழ்கிறது தான் கிறிஸ்துவுக்குள் வாழ்க்கை. சாரி. ஸோ கவலைகளை வச்சுக்கிட்டு கவலைப்படாமல் வாழ்கிறது தான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை. ஓகே, அது வந்து இட் இஸ் நாட் ஈஸி. கவலை வச்சுக்கிட்டு எப்படி கவலைப்படாமல் வாழ்கிறது சொல்லுங்க பிரதர்? முடியாது தானே, ரொம்ப கஷ்டம். கவலை வந்தாலே நம்ம மூஞ்சில் தெரிஞ்சிடும், கவலை வந்தாலே கண்ணில் தெரிஞ்சிடும். என்னமோ கவலையாக இருக்கீங்களா, ஏன் சிரிப்பா இல்லை, எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களா, ஏன் எனக்கு சிரிக்காமல் அப்படின்னு இருக்கீங்க, அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் சில நேரத்தில். அப்போ கவலை இருந்துக்கிட்டே கவலைப்படாமல் வாழ்கிற வாழ்க்கை வந்து ஆண்டவர்னால தான் கொடுக்க முடியும். ஏன்னா இது வந்து இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இந்த உலக ரீதியில் நம்ம என்னால் செய்ய முடியாது. இட்ஸ் இன் அ ஸ்பிரிட் ரேம், இட்ஸ் அண்ட் சூப்பர் நேச்சுரல் ரேமில் நம்ம இருக்கணும். அப்போ அந்த சூப்பர் நேச்சுரல் ரேமில் நம்ம போகும்போது நம்ம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் கூட எப்போதுமே நம்ம தொடர்பில் இருக்கணும். அப்போ நம்ம பேச நம்ம ஆண்டவர் கூட நம்ம தொடர்பில் இருக்கும் போது தான் இதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். என்னதான் கவலை வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், அந்த மாதிரி ஒரு தாட்டில் நம்ம வந்து போயிட்டு இருக்கணும் நம்ம வாழ்க்கையில். ஏன்னா கவலை வந்து இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் பாயிண்ட். சாத்தான் நம்ம வந்து கொடுக்கறது வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு கவலையை கொடுத்துட்டு போயிடுவான். வெரி சிம்பிள். காலையில் கிளம்பும் போது ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம் காதில், பிள்ளைங்களோ அம்மா அப்பாவோ ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ ஏதாவது ஒரு சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம மைண்டில் அது நாள் பூரா ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகும்போதே அது ஓடிக்கிட்டு இருக்கோம், வீட்டுக்கு வரும்போதே ஓடிக்கிட்டு இருக்கோம். சில பேர் மோட்டரில் போகும்போதே பார்த்துருப்பீங்க, எதை நினைக்கிறானோ தெரியல, அவன் வீட்டில் நினச்சிக்கிட்டே போயிட்டு இருப்பானுங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நினச்சிக்கிட்டே இருப்பானுங்க. ஆனால் நம்ம ஆண்டவரை நம்ம ஏற்றிக்கிட்டோம்னா, கிறிஸ்துவுக்குள் நம்ம வாழ்கிறோம்னா, இந்த கவலையை வந்து ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்குங்க, நான் என்ன செய்யணுமோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்னை வழி நடத்துங்க, ஆவியானவரே என்னை வழி நடத்துங்க. அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம நார்மலாக ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நம்ம எப்படும் என்ன மாதிரி இருக்கணும்னா, ஒரு நல்ல எக்ஸாம்பிளில் இட்ஸ் லைக் அ ஃப்ளோவிங் ரிவர். நம்ம வந்து ஒரு பாய்கிற நதியாக இருக்கணும். பாய்கிற நதி, நம்ம வந்து ஓடுகிற நதி ஆறாக இருக்கணும். அந்த படத்தை போடுங்க. ஓகே, ஸோ இஸ் திஸ் an எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவிங் ரிவர், நம்ம இந்த ரிவர் வந்து ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். வந்து நம்ம ஸ்டக்னனாகவே இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஜான் 7:38. John chapter 7 verses 38. ஹல்லேலூயா. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆமென், ஆமென். அப்ப நம்ம வந்து நமக்குள்ள வந்து there's rivers of living water. அப்ப இந்த பாய்கிற நதியோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, அது முன்னுக்கு என்னதான் வந்தாலும் அது போய்கிட்டே தான் இருக்கும். இட் டசன்ட் ஸ்டே. அது வந்து ஒரு இடத்துலையும் அது நிற்காது. முன்னுக்கு என்ன மாதிரி ஒரு பாறை வந்தாலும் அதை உடைச்சு போய்கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் வந்து அப்படியே டிசைன் பண்ணுறாரு. டிசைன் பண்ணி டிசைனாக வரும் நம்ம வாழ்க்கையில். இந்த மாதிரி ஒரு பெரிய பாறாங்கல் நிற்கும், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். ஆனால் அந்த மாதிரி ஒரு பாறையை வந்து அந்த தண்ணீர்னால தான் பாயிற நதினால தான் அந்த பாறையை வந்து உடைத்து அது போக முடியும். இப்போ தண்ணீர் வந்து ஏதாவது அது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குமா, என் மேலே இந்த பாறை வந்து விழுந்துட்டோன்னே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்? இல்லை. ஏன்னா அந்த தண்ணீர் வந்து அது பாயிற நதியாக இருக்கிறனால அது ஒன்றும் வழியை தேடும். ஒன்று அந்த பாறையை உடைத்து ப்ரெஷர் கொடுத்து அது போகும், இல்லாட்டி வேற வழியை தேடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து என்னதான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்தாலும், நம்ம டெய்லி லைஃப் வந்து என்னதான் நம்ம ஒரு ஒரு ஆப்ஸ்டக்கல்ஸ் நம்மளுக்கு வந்தாலும் நம்ம நிப்பாட்டவே கூடாது. என்ன நிப்பாட்டக்கூடாதுன்னா, ஆண்டவர் கூட தொடர்பாக நம்ம நிப்பாட்டவே கூடாது. நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஓடுற நதியாக நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும். டோன்ட் மைண்ட் வாட் எவர் ப்ராப்ளம்ஸ் கம். என்ன வந்தாலும், முன்னுக்கு வந்து ஒரு குழியாக வந்தாலும் மேடு பள்ளம் இருந்தாலும் அந்த நதி வந்து போய்கிட்டே இருக்குமே தவிர அது ஸ்டாப் பண்ணாது. ஸ்டாப் பண்ணுச்சுன்னா அது நதியாக இல்லை. ஏன்னா ஸ்டாப் பண்ணுச்சுன்னா ஒன்று வந்து அது சாக்கடையாக இருக்கும், ஒரு லேக், அந்த மாதிரி ஸ்டக்னனாக இருக்கணும் தவிர அது நதியாக இருக்காது. நமக்குள்ளே கொடுக்கறது வந்து ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? ஃப்ளோவிங் ரிவர், நதி. அப்போ நம்ம அந்த நதி போல் நம்ம இருக்கணும் நம்ம வாழ்க்கையில். ஆமென், ஆமென். ஸோ அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அன்னாடிக்கும் வந்து பாம்பு பிளான் பண்ணுறான் நம்ம வாழ்க்கையில். ஒரு வெடிகுண்டு தயாரிச்சியே அவன் வருவான் டெய்லி.
அன்னடிக்கும் எவ்ரிடே இஸ் ஸ்ட்ரகிள். ஸோ எவ்ரிடே திஸ் பாம் அது எங்கேயும் வெடிக்கும், எங்கேயாவது வெடிக்கும் ஒரு நாளில். ஒன்று வீட்டில் வெடிக்கலைன்னா வெளியே போய் வெடிக்கும், வெளியே வெடிக்கலைன்னா ஆஃபீஸில் வெடிக்கும். சம்டைம்ஸ் அந்த லாஸ்ட் 11th hour கடைசியாக வீட்டுக்கு வரும்போது காடியில் ஏதாவது வெடிச்சிடும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். எவ்ரிடே இஸ் அ பேட்டல். நம்ம வந்து ஒரு நாள் கூட இந்த பாம்பை வந்து நம்ம விடவே கூடாது வெடிக்க. நீ சரி வெடிச்சிட்டியா, நீ வெடி, ஆனால் என் வேலையை பார்த்துட்டு நான் ஆண்டவர் கூட இருக்கேன், ஏன்னா ஆண்டவர் என்னை வந்து காப்பாற்றிட்டு வர நம்ம அந்த மைண்ட் செட்டில் எப்போதுமே இருக்கணும். எவ்ரிடே இஸ் அ war. No one is at peace. எல்லாருமே சில நேரத்தில் நம்ம பார்க்கும்போது அவங்க நல்லா இருக்காங்க அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுமே தவிர, ஆனால் அவங்க கோத்ரூ பண்ணுற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியாது. இப்போ நான் சொன்னல ப்ரைவேட்டாக சில பேர் கோத்ரூ பாடுகள் இருக்கும்னு. அப்போ அவங்க கோத்ரூ பண்ணுற விஷயம் வந்து அவங்களுக்கும் ஆண்டவர் மட்டும்தான் தெரியும். அவங்க யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியுமே தவிர நம்ம பார்க்குற கண்ணுக்கு வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ எவ்ரிடே ஸோ வி ஹேவ் டு பி ரெடி. எவ்ரிடே நாங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நம்ம வந்து நம்ம தயாராக இருக்கணும். அப்போ தடை வரும்போது தடை நம்மளை உடைச்சிடக்கூடாது. தடை வரும்போது தடை நம்மளை உடைச்சிடக்கூடாது. ஆனால் நம்ம தான் இந்த தடையை உடைக்கணும்னு இருக்கணும். ஆமே, தடை நம்மளை உடைச்சிடக்கூடாது, ஆனால் நம்ம தான் எப்போதும் அந்த தடையை இருக்கணும் தவிர தடை நம்மளை உடைச்சிடக்கூடாது. ஓகே, ஸோ நம்ம வந்து பாயிற நதினால வர தடைகள் வந்து நம்ம உடைச்சி நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இமேஜினேஷன். இப்போ அந்த நதிக்கிட்ட நம்ம ஒரு இன்டர்வியூ செஞ்சோம்னா, நதியே நீ ஏன் நதியை வந்து இந்த மாதிரி பாய்ஞ்சிட்டு இருக்க, நீ வந்து ஏன் போயிட்டு இருக்க? இப்போ அந்த நதி என்ன சொல்லணும்னா, நான் வந்து போகிறத நான் நிப்பாட்டிட்டேன்னா நான் வந்து ஸ்டக்னன் ஆயிடுவேன். அப்போ ஸ்டக்னன் ஆயிடுச்சு, நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா நான் சிக்கிக்கிட்டேன்னு அர்த்தம். என்னால் எங்கேயும் போக முடியாது, அது வந்து எனக்கு என்னோட இயல்பு இல்லை. அப்போ நதி நான் போகும்போது வந்து நீ ரெண்டு சைட்லையும் நீ பார்த்தீங்கன்னா இந்த சைட்லையும் இலைப்பாடுறான், அந்த சைட்லையும் இலைப்பாடுறாங்க. அந்த நதினால ரெண்டு சைட்லையும் பச்சை பச்சைன்னு இருக்கு. அப்போ நதி ஓடுறதுனால சுற்றி இருக்கிறவங்க அனைவருக்கும் வந்து அதோட பயனை வந்து அவங்களுக்கும் வந்து சேருது. ஸோ நம்ம வந்து இப்போதான் அந்த நதி போல் நம்ம இருக்கணும். அந்த நதி போல் ஃபெய்த்தோடு நம்ம போகணும்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம ஃபேமிலியும் சரி, நம்ம கூட இருக்கிறவங்க சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாருமே அதில் வந்து they will get the benefits. They will reap the benefit of God from them. ஆனால் நம்ம வந்து ஸ்டக்னனாக இருக்கக்கூடாது. நம்ம அப்படியே வாழ்க்கையில் போய்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது எப்படி நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்க முடியும்னா ஆண்டவரோட பிரசன்னத்தினால தான். ஆண்டவரோட பிரசன்னத்தினால தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து என்ன மாதிரி அழுத்தங்கள் நடுவில் இருந்தாலும் சந்தோஷத்தோடையும் சமாதானத்தோடையும் நம்ம வாழ முடியும். ஆமென். ஆண்டவரோட பிரசன்னத்தினால தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அழுத்தங்கள் நடுவிலே நம்ம சந்தோஷத்தோடையும் சமாதானத்தோடையும் இருக்க முடியும். ஆண்டவரோட பிரசன்னம் இல்லைன்னா ஒரு அழுத்தம் வந்துட்டோன்னே we will give up. ஒரு அழுத்தம் வந்துட்டோன்னே we will give up. ஆனால் நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, பிகாஸ் ஆண்டவரோட பிரசன்னம் நம்ம எப்போதுமே நம்ம தேடணும். ஆண்டவரோட கிருபை நம்மளுக்கு எப்போதுமே முக்கியம். ஆண்டவரோட மனம் இறங்கி நம்மளை பிளஸ் பண்ணணும்னு நம்ம இப்போ அதான் கேட்டுட்ருப்போம். ஓகே, ஸோ திஸ் ஷுட் பி அவர் லைஃப் ஸ்டைல் இன் கிரைஸ்ட். நம்மளோட லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்கணும். நம்ம வந்து எப்படி இருந்தோம்னு முக்கியம் இல்லை, எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்க போகிறோம் தான் முக்கியம் வாழ்க்கையில். ஏன்னா அதுதான் நம்மளோட வந்து டுவர்ட்ஸ் அவர் எண்ட் ஜேர்னி. ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம மாற்றிக்கணும். திஸ் ஷுட் பி அவர் லைஃப் ஸ்டைல். கிறிஸ்துவோடு நம்ம வந்து எப்போதுமே இணைந்து வாழணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொரு காரியம் வந்து இந்த மாதிரி ஒரு அழுத்தங்களோ ஒரு பாடுகள் வரும் போது ரிசிஸ்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் வென் யூ ரிசிஸ்ட் இட் வில் பர்சிஸ்ட். ஸோ வென் யூ ரிசிஸ்ட்னா எனக்கு இது வேணாம், ஐயோ ஏன் இந்த ப்ராப்ளம் வருது, எனக்கு வேணாம் நீங்கள் தள்ளும் போத அது ஒன்றும் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா யூஆர் நாட் சால்விங், யூ டோன்ட் நோ ஹவு டு சால்வ். ஒரு ஒன் சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன சொல்லனா, நம்ம ஒரு காடி வச்சுக்கோமே, அந்த காடி சர்வீஸ் பண்ணணும்னு தெரியும், எண்ணெயை மாற்றணும்னு தெரியும். ஆனால் அந்த எண்ணெயை மாற்றாமல்
நம்ம அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த காரியம் வந்து படுத்துரும். அப்போ படுக்கும் போது உங்கள் செலவு ஒன்றும் கூடுதல் ஆயிரும். சிம்பிள் as that. நம்ம வாழ்க்கையில் என்ன வருதோ அதை ரிசீவ் பண்ணாமல் அதை வந்து ஒப்பு கொடுத்துடணும் ஆண்டவர்கிட்ட. இல்லாட்டி அதை வந்து பெர்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்துக்கிட்டே இருக்கணுமே தவிர அது ஸ்டாப் பண்ணாது. ஏன்னா ஸ்டாப் பண்ணவும் மாட்டான். கொடுக்குறவன் வந்து சாத்தானா இருந்தால் அவன் ஸ்டாப் பண்ணவே மாட்டான். அவன் ஏதாவது வகையில் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து கோடாலியை வந்து ரூட்டில் எப்போதுமே வைக்கணும். நம்ம ஒரு மரத்தை வெட்டினோம்னா எப்போதும் மேலே கடைசி விட்டுடலாம். ஆனால் அதோட ஸ்டெம் வந்து ஒன்று அப்படி தான் இருக்கணும். ஆனால் அதை ரூட்டில் வச்சோம்னா அது கிளியர் ஆயிரும். இதுதான் ரெவரண்ட் டாக்டர் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் எல்லாத்துக்கிட்டே அவங்க அதை தான் சொல்கிறாங்க. நம்மளோட NJPH மினிஸ்ட்ரியே அவங்க அதான் சொல்கிறாங்க, ஃபைண்ட் த ரூட். இதுதான் எனக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு. இத்தனை வருஷம் என்னோட டாக்டரோட ப்ராப்ளமில் வந்து எதுனால நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. வந்து சொல்கிறவங்களாம் வந்து இதனால இருக்கலாம், அவனால இருக்கலாம், இவனால இருக்கலாம்னு சொல்கிறாங்க தவிர தி எக்ஸாக்ட் ப்ராப்ளம் ஆஃப் த ரூட் ஆஃப் த காஸ் யாருனாலும் சொல்ல முடியல. NJPH ரெவரண்ட் டாக்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அவங்க சொன்னாங்க, இதுதான் பிரதர் ரூட்டு. அப்போ அந்த ரூட்டு வந்து அந்த ரூட் எதுனாலனா எதுனாலனா இட்ஸ் பிகாஸ் எங்களோட பரம்பரை சாபத்தினால வந்தது. ஸோ தே ஹவ் broken four commandments. So it's they have broken commandments and it's a generational curse. அதாவது 4 தலைமுறைக்கு வந்து அந்த சாபம் வந்து தொடர்ந்து வருது. 3 தலைமுறைக்கு வந்து ஆண்டவர் வந்து விசாரிக்கிறாரு. 4வது தலைமுறையில் வந்து என்னோட டாக்டர் வந்து நியாய தீர்ப்பு நடக்குது. ஸோ தட் இஸ் நம்மளோட ப்ராப்ளம். சாபத்தினால வந்த ஒரு இஷ்யூ, எங்களோட இஷ்யூ. அப்போ நம்மளுக்கு இந்த ரூட் வந்து எங்களுக்கு தெரியல. அப்போ டாக்டரை பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு இப்போ அந்த ரூட் எங்கேன்னு தெரிஞ்சிருச்சு, எதனால எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது. ஏன்னா இது இஃப் இட்ஸ் அ மெடிக்கல் ப்ராப்ளம் தென் மெடிக்கலி இட் ஷுட் பி கியூர். ஆனால் இட் இஸ் நாட் மெடிக்கல் ப்ராப்ளமே இல்லை. சில நேரத்தில் நல்லா இப்போ வந்து டாக்டர் நல்லா இருக்கா, ஆனால் திடீர்னு அந்த மாதிரி வலிப்புக்கு தொடர்ந்து ஒரு 3 வாட்டி வந்துருச்சுன்னா ஷீஸ் நாட் அ செல்ஃப், அவ்வளோவே இருக்க மாட்டேன். ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்களோட பாடுகள் அது ரொம்ப அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது சில நேரத்தில் வெறுத்துரும். உண்மையாக சொல்லணும். ஏன்னா the amount of stress that you go through, she is already such a big girl. அந்த மாதிரி இருக்கும் போது எல்லாருமே மனைவி பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும். அது சட்டை உடுத்துறதுலேருந்து வாஷ்ரூம் போகிறது வரைக்கும் எல்லாமே பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும். சாப்பாடுறது வரைக்கும் எவ்ரிதிங். ஸோ திஸ் இஸ் நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் சம்டைம் ரொம்ப கேன் பி வெரி ஹை. ஆனால் பார்க்குறவங்களுக்கு வந்து அது தெரியாது. இப்போ நான் சொன்னால ப்ரைவேட்டோ பப்ளிக்கோ பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது. அதை கோ த்ரூ பண்ணவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து இன்னொரு ஃபேமிலியை நம்ம அந்த மாதிரி பார்க்கும் போது, ஒரு பேரண்ட்ஸை பார்க்கும் போது அவங்களோட சில்ட்ரன் அந்த மாதிரி நடக்கும் போது எங்களுக்கு புரியும். ஏன்னா எங்களுக்கு வந்து அதை we have gone through. அது நம்மளோட ஒரு blessing நான் சொல்லுவேன். நம்மளுக்கு blessing ஆண்டவர் கொடுத்துருக்காரு for us to be a blessing for others. Same like the river. இப்போ நம்ம the river போகும்போது மற்றவங்க வராங்கள சைட்டில் அவங்களுக்கு அந்த blessing போய் சேரும் அவங்களுக்கு. ஏன்னா we can now tell them, brother sister, இது வந்து மெடிக்கலாக இல்லை, நீங்களும் கண்டிப்பாக ஆஸ்பத்திரிலாம் போய் பார்த்துருப்பீங்க, இது வந்து சாபத்துலேருந்து வர ஒரு இஷ்யூ, ஒரு ப்ராப்ளம். அப்போ அதை வந்து நம்ம வந்து ரிலேட் பண்ணுறதுக்கு இன்னும் சுலபமாக இருக்கும். ஆனால் ஏன் நம்மளுக்கு வந்துச்சு, இட் கேன் பி எனி அதர் ரீசன்ஸ், ரைட்? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து சாபத்தினால தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த சாபத்தை உடைச்சதுக்கப்புறம் மக்களுக்கு என்ன ஆகும்? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஏன் ஆண்டவர் அதை ப்ரிப்பேர் பண்ணுறாரு? அந்த கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுத்த ப்ராமிஸ் வந்து ஹெவியாக இருந்துச்சுன்னா, மகளுக்கு மேலே ப்ராமிஸ் ஹெவியாக இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு கோ த்ரூ த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் மோர். அப்போ நம்ம விசுவாசிக்கிறோம் எஸ்ரினுக்கு ஒன்றும் ஹெவியான ஒரு ப்ராமிஸ் இருக்குது. அது மேலே ரெவரண்ட் டாக்டர் சொன்னதும் அதோட the way she has to go through her life, there's a purpose for it. அந்த பர்பஸ்க்காண்டி நம்ம எப்போதும் நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர்கிட்ட. ஆமென். ஆமென். So it is very important to say no to the devil. Say no to the devil because you say yes to Jesus. Amen. Amen. இந்த டெவலை பார்த்து நம்ம நோ வந்து ஒரு அறை கொடுக்குற மாதிரி இருக்கணும். அறை கொடுத்து போட அங்கிட்டுன்னு சொல்லணும்.
கிட்ட வரவே வரக்கூடாது இனிமே. அவன் நம்மளை பார்த்து டாக்டர் சொல்லுவாங்களா, சுமிதாவோட பேரை கேட்டவனே அவன் அதிர்வான். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ யூ மஸ்ட் சே நோ த வே யூ சே. சும்மா நம்ம வரலப்பா, நீ வராதப்பா என்கிட்ட அந்த மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருந்தோமா, அவன் திரும்பி கொஞ்சிக்கிட்டு தான் வருவான் திரும்பியும். இனிமே நோன்னு சொன்னா ஓடிடணும், நம்மளை பார்த்தோன்னா அவன் பயந்துடணும். அந்த மாதிரி நோன்னு சொல்லி எஸ் டு ஜீசஸ்ன்னு சொல்லணும். ஸோ எவ்ரிதிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் நம்ம சொல்லணும். You have to give him a slap in the face. ஓகே, ஏன்னா அவன் எப்போதும் நம்மளோட ப்ரெஷர் பாயிண்ட்டை தான் தொடுவான். எல்லாத்துக்குமே ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கும். அது எங்கே தொடணும்னு அவனுக்கு கண்டிப்பாக தெரியும். சில பேர்த்துக்கு சில்ட்ரன் ப்ரெஷர் பாயிண்ட். இதை போய் கொஞ்சம் நோண்டி விட்டா அம்மா அப்பாவுக்கு சருன்னு ஏறிடும், அது அவனுக்கு தெரியும், அங்கே போய் நோண்டுவான். சில பேர்த்துக்கு வேலை இடத்துல ப்ரெஷர் பாயிண்ட், சில இடத்துல ரிலேஷன்ஷிப்பில் ப்ரெஷர் பாயிண்ட், சில பேருக்கு ஹெல்த்தில் ப்ரெஷர் பாயிண்ட். ஸோ அந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை தான் எப்போதுமே தொடுவானே தவிர, ஏன்னா அதுதான் ரொம்ப சுலபமாக இருக்கும் அவனுக்கு. அப்போ நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம்? நீ வரியா, நீ வா, நீ ப்ரெஷர் பாயிண்ட்டை தொடுறியா, வா, நான் என் ப்ளஷர் பாயிண்ட்டுக்கு போகிறேன். நம்மளோட ப்ளஷர் பாயிண்ட் எங்கன்னா முழங்கால் போட்டு ஆண்டர் கூட பேசுறது தான். அதான் நம்மளோட ப்ளஷர் பாயிண்ட். நீ ப்ரெஷர் பாயிண்ட்டை தொடு, நான் என் ப்ளஷர் பாயிண்ட்டுக்கு போகிறேன். ப்ளஷர் பாயிண்ட் போகாமல் அவன் தடுப்பான். ஆனால் ப்ளஷர் பாயிண்ட்டுக்கு போயிட்டோம், அந்த ப்ரெஷர்ஸ் எல்லாமே காண போயிடும். Okay, so remember, pressure point, you have to go and seek your pleasure point. Okay, that's a difference. Pressure and pleasure points. The pressure point ஒன்று நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் ஒரு கழுகும் ஒரு ஸ்னேக், ஈகல் அண்ட் ஸ்னேக். ஈகல் பார்த்தீங்கன்னா அதை கீழே தரையில் அந்த பாம்பு கூட சண்டை போடாது. அதை தூக்கி மேலே தான் கொண்டு போகும் தவிர, அது தரையில் பாம்பை கூட சண்டை போடுகிறது. ஏன்னா அது தெரியும் நீ கீழே இருந்தால் தான் நீ சீரலாம். ஆனால் நான் மேலே உன்னை கொண்டு போயிட்டேன்னா நீ சீர முடியாது, நீ நெளிப்ப, அவ்வளோதான். இந்த பாம்பு நெளிக்கும் தவிர சீர முடியாது. ஸோ யூ சூஸ் யுவர் பெட்டர் கிரவுண்ட். யூ மேபி கேனாட் சூஸ் யுவர் பெட்டர். நம்மளுக்கு வர போர் நம்மளால சூஸ் பண்ண முடியாது, நம்மளுக்கு வர பாடுகள் நம்மளால சூஸ் பண்ண முடியாது. ஆனால் அந்த பாடுகளை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலான்னு அது நம்ம நல்லா சூஸ் பண்ண முடியும். ஸோ யூ சூஸ் யுவர் பெட்டர் கிரவுண்ட் as the eagle. அதை தூக்கிட்டு மேலே கொண்டு போனோன்னே பாம்புக்கு சத்தே இல்லை. அப்போ நம்ம ப்ளஷர் பாயிண்ட்டுக்கு போனோன்னே அந்த பாம்புக்கு சத்தே இருக்காது, அதனால சீர முடியாது. ஸோ யூ சூஸ் யுவர் பெட்டர் கிரவுண்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் யூ கேன் சி பைபிளில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த இஸ்ரவேல் மக்களுங்க ஈஜிப்ட்லேருந்து வெளியாகும் போது 40 வருஷம் சுற்றுனாங்க. இல்லாட்டி 40 வருஷம் சுத்த வச்சாரு, அப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது. 40 வருஷம் சுத்த வச்சாரு. ஏன் 40 வருஷம் ஆண்டவர் சுத்த வச்சாரு? அது மேபி ஒரு 4 நாளில் போய் சேர்ந்துடலாம் அந்த இடத்த. ஆனால் 40 வருஷம் சுத்த வச்சாரு. ஏன்? பிகாஸ் அவங்களுக்கு அந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் கோத்ரூ பண்ணணும். ஏன்னா அவங்க மக்களுக்குள்ளேயே சில பேர் நம்பிக்கை, ஒரு விசுவாசம் குறைவாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அப்போ அவங்களோட விசுவாசத்தை ஆண்டவர் இன்னும் கூடுதலாக ஆக்கிறதுக்கு அவங்க அந்த 40 வருஷம் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து அவங்களோட தேவைகள் எல்லாம் சந்தித்து அவங்களுக்கு தேவையான சாப்பாடுகளை கொடுத்து மன்னாவை கொடுத்து அவர் வழியை நடத்திருக்காரு. ஸோ தட்ஸ் another எக்ஸாம்பிள், ஒரு குட் எக்ஸாம்பிள் நம்ம பைபிள்லேருந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் நம்ம வாழ்க்கையில். 40 வருஷம் சேர்ந்து ஆண்டவர் நினைவை கூட்டினார். After 40 years God remembered them. So another example was Noah. ஒரு வருஷத்தில் தண்ணியிலே மிதங்கிட்டு இருக்காரு. அவரும் ஒரு குடும்பமும் பையனுங்களும் மருமகளும் with all the animals 1 year. அப்போ ஒரு வருஷம் சென்று ஆண்டவர் மறுபடியும் நினைவு கூர்ந்தார். He remembered. ஒரு சின்ன ஸ்டோரி இதில் என்னென்னா, ஒரு மேபி சில பேர் கேட்டிருப்பீங்க, ஒரு ஊழியக்காரர், ஒரு பாஸ்டர் இருந்திருக்காரு ஒரு ஊரில். இப்போ இந்த பாஸ்டர் ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணும்போது ஒரு அவிஸ்வாசியாக கல்யாணம் பண்ணிட்டாரு. ஒரு ஒய்ஃப் கொஞ்சம் அவங்களுக்கு வேறு ரிலிஜன்லேருந்து வந்ததுனால அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்போ இந்த பாஸ்டர் ஆரம்ப காலத்தில் வீட்டில் தான் அவரோட சபையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ போகும்போது மீட்டிங்லாம் நடக்கும் போது வீட்டில் இந்த பாயை போட்டுக்கிட்டே போவாராம். பாயை போட்டுக்கிட்டே விரிச்சு போட்டுக்கிட்டே போவார். பின்னால் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். பின்னால் என்ன திரும்பி பார்த்தா இந்த மணி சுற்றிக்கிட்டே வருவாங்க அந்த பாயை. ஏம்மா இப்படி செய்கிறேன்னா, நீ எதுக்கு போட்ட அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அவங்க ஏற்றுக்கு போட்டே தான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்லைம்மா, இந்த மாதிரி மீட்டிங்குக்கு ஆளுவெல்லாம் வராங்க, சபையில் எல்லாம் வராங்க, வரக்கூடாது.
she always becomes the opposite. ஏன்னா அவங்களுக்கு வந்து விசுவாசம் இல்லை, இந்த மாதிரி ஆண்டவர் மேலே அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. ஸோ போகிற இடத்துலலாம் எப்போதும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. நான் வந்து மீட்டிங் போகணுன்னு சொல்லுவாங்க, நீ போகக்கூடாதுன்னுவாங்க. இந்த மாதிரி பிளெஸிங்க்கு வந்து ப்ரேயருக்கு வீட்டுக்கு ஆள் வராங்கன்னா வரக்கூடாது, அந்த மாதிரி ஒரு தடையாக இருந்துருப்பாங்க எப்போதுமே. ஆனால் இந்த மாதிரி நடக்கும் போது அந்த பாஸ்டர் வந்து எப்போதுமே யாரை தேடி போவார்னா ஆண்டவர் தான் தேடி போவார். ஆண்டவர்கிட்ட போய் அவரை கம்ப்ளைண்ட் பண்ணி, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி நடக்குது, ஆண்டவர் வந்து அவருக்கு வந்து ஒரு எப்போதுமே ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவர் நிம்மதியாக ஆக்கிடுவார் ஆண்டவர். அப்போ இந்த மாதிரி டைமில் வந்து அந்த வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போது அவரோட சபையை வந்து பெரிய சபையாக ஆரம்பிக்குது. ஒன்றும் கூடுதலான ஆளுங்கள் வர வைக்கிறாங்க. they get more people. அவரோட பில்டிங்கும் ஒரு சபை பில்டிங்கும் கட்டிட்டாரு. அப்போ நிறைய பேர் வந்து அவங்க வந்து சாட்சிலாம் சொல்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் வந்து ப்ரே பண்ணதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் நல்ல நிம்மதியாக இருக்குது, சமாதானமாக இருக்குது. ஆனால் இவர் வீட்டில் வந்து நிம்மதியே இல்லை. இவர் வீட்டுக்கு போனோன்னா ஏற்றுக்கு போட்டே அந்த ஒய்ஃப் இருக்காங்க. ஆனால் அந்த பாஸ்டர் என்ன அவர் ரியலைஸ் பண்ணலைன்னா, அவர் அந்த மாதிரி இருந்தாலும் அவரோட தொடர்பு ஆண்டவர் கூட இன்னும் கூடுதலாகவே ஆகிட்டுருச்சு. அவர் வந்து ஆண்டவரோட நோக்கம் வந்து இவரை பயிற்சி சபையை பெருக்கிறதுக்கு, ஒரு சபையை கட்டுறதுக்கு வந்து ஆண்டவரோட இன்டென்ஷன். அப்போ அவரோட ஒய்ஃப் வந்து அந்த மாதிரி ஏற்றிக்கு போட்டியாக இருந்தனால இவர் வந்து இன்னும் கூடுதலான டைம் ஸ்பெண்ட் பண்ணார் ஆண்டவர் கூட. அந்த ஒய்ஃப் அந்த மாதிரி இல்லைன்னு இருந்தால் மேபி ஆப்போசிட்டாக நடந்திருக்கலாம், அவர் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்திருக்கலாம். சரி நம்ம வீட்டிலேயே அப்படியே வச்சு நம்ம என்ஜாயாக அப்படியே பார்த்துக்கலாம் நம்ம சபைன்னு. அப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் காட் லவ் பண்ணனால தான் அவரோட வாழ்க்கை அந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ நோவாவோட வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி நடக்கிற ஒரு விஷயம் ஒரு ரீசன் இருந்திருக்கு. அவர் ஏன் ஒரு வருஷமாக தண்ணியிலே மதிக்கிட்டு இருக்கணும் அவரோட படகுல. அவர் பாவம் கீழே போனால் மிருகுங்க, மேலே வந்தால் ஒய்ஃபுக்குள்ளே அவர் பூட்டி வச்சிட்டார் ஆண்டவர், நீ இந்த படகுல தான் இருக்கணும்னு. ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்திருக்காரு. ஸோ தட்ஸ் ஜஸ்ட் an example. another example வந்து டேனியலை நம்ம எடுத்துக்கலாம். டேனியலோட சிச்சுவேஷன் வந்து அவர் வந்து சிங்க கபில போட்டுட்டாரு. சரி, யாரு அந்த ராஜா. இப்போ சிங்க கபில போட்டோன்னே யார் வந்தா, ஒரு தேவ தூதர் அனுப்பினார் ஆண்டவர். தேவ தூதர் அனுப்பினோடனே தேவதூதர் என்ன பண்ணாரு, வந்தோடனே சிங்கத்தோட வாயை கட்டி போட்டாரு. சிங்க வாயை கட்டி போட்டோன்னே அவர் கிளம்பிட்டாரு. ஆனால் என்னோட கேள்வி வந்து, வந்த தேவ தூதர் வந்து சிங்கத்தோட வாயை கட்டி போடுற தேவ தூதர் ஏன் டேனியலை வந்து தூக்கி வெளியே விட்டுருக்கலாமே? வெளியே விட்டுட்டு டேனியல் நீ இங்கே உட்காரு, காலைல ராஜா வருவார், ராஜா வந்தோடனே நீ சொல்லு, நான் வந்து எனக்கு இந்த மாதிரி மிருக்கல் நடந்துச்சு. அது ஒரு பெரிய மிருக்கல் தானே, நீ எப்படி அந்த மாதிரி வெளியே வர முடியும் சிங்க கபிலேருந்து? இட்ஸ் a very big miracle. ஆனால் ஆண்டவர் வந்து அந்த மாதிரி செய்யலை. ஆண்டவர் வந்து தேவ தூதரை அனுப்பி சிங்கத்தோட வாயை தான் கட்ட சொன்னார், தவிர டேனியலை தூக்கி மேலே விற்கணும்னு சொல்லிடுறார். ஸோ ஒரு சின்ன இமேஜினேஷன், அந்த டைமில் வந்து அந்த சிங்கத்துக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த சிங்கம் வந்து மென்னுக்கு நல்ல சாப்பாடு இருக்குது, ஆனால் வாயை திறக்க முடியல, வாயை கட்டி போட்டாங்க. இப்போ அது 2 தரமாக அது வந்து அப்படியே ஆங்காரமாக இருக்கும். டேனியல் வந்து கண்டிப்பாக அதை பார்த்துருப்பாரு, தேவதூதர் வந்து அவர் கண்டிப்பாக பார்த்துருப்பாரு. அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு டக்குன்னு அவர் முழக்கால் போட்டு ப்ரைஸ் பண்ணியிருப்பாரு ஆண்டவரை. ஆனால் அந்த சிங்கத்தை பார்த்துருப்பாரா? அவர் பார்த்துன்னா அது ஒன்றும் முறைச்சிருக்கும், கூடுதலாகவே முறைச்சிருக்கும். அப்போ அவர் நீ பார்த்தாரான்னு தெரியல. இதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் சிங்கம் இருக்குதான், கெட்ட சிங்கங்க நிறைய இருக்குங்க தான், பக்கத்துலேயே இருக்குங்க, கூடயே இருக்குங்க. அதை வந்து முறைக்கிறத தவிர அதனால ஒன்றுமே செய்ய முடியாது. உருவும் கிட்ட வந்து அடிக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரியும் செய்யும். ஆனால் நம்ம ஆண்டவர் கூட இருக்கும் போத எந்த சிங்கமே, கெட்ட சிங்கங்க வந்து கிட்ட வரவே கூடாது. அப்போ டேனியலுக்கு வந்து அவரோட சல்வேஷன் எப்போ வந்துச்சுன்னா, அந்த ராஜா மேலே வந்து பார்த்தோன்னே, அவர் அந்த பார்த்துட்டோன்னே டேனியல்னு கூப்பிட்றாருல, அப்போ தான் அவருக்கு அந்த சல்வேஷன் வந்துச்சு. இப்போ நம்மளுக்கெல்லாம் எப்போ சல்வேஷன் வந்தோன்னே, நம்மளுக்கு எப்போ சல்வேஷன் வரும்போது ஆண்டவர் மேலேருந்து பார்த்தோன்னே நம்ம பேரை சொல்லி கூப்பிட்றாருல, அப்போ தான் நம்மளுக்கும் சல்வேஷன் வரும். நம்மளோட ஜேர்னிலேருந்து நம்மளுக்கு வந்து அந்த விடுதலை கிடைச்சிடும் இமீடியட்லி. ஸோ தட்ஸ் ஹவ் நம்மளோட ப்ராசஸ். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வந்து ஆண்டவர் த கிங் ஆஃப் கிங்ஸ் வந்து நம்மளை வந்து பார்த்து அவர்
டைமுக்கு வந்து நம்ம எப்போதுமே ஆவலாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அவர் அந்த டைமில் அவர் நினைவு கொண்டு இருக்காரு. ஹி ரிமெம்பர்ட் அஸ். ஆனால் அவர் ரிமெம்பர் பண்ணிட்டோன்னே நம்ம எழுந்து போனது எல்லாமே அவர் செட்டில் கொடுத்துருவாரு. 1க்கு 10க்கு 10 முறை தர he will make sure he is given everything to us. Whatever you have lost, நம்ம என்னென்ன எழுந்தோமோ, நம்மளோட ஹெல்த்தும் சரி, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பும் சரி, ஃபைனான்ஸும் சரி, எல்லாமே அவர் ரெஸ்டோர் பண்ணிடுவார். சில இடத்துல வந்து ரொம்ப அவமானமாக கூட பேசியிருப்பாங்க சில பேர். கோத்ரூ பண்ணவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், ரொம்ப அவமானமாக பேசியிருப்பாங்க, முன்னுக்கு விட்டு பின்னாலேயும் பேசியிருப்பாங்க. இது எல்லாமே அவர் ரெஸ்டோர் பண்ணிடுவார் நம்ம. ஆனால் நம்மளோட வேலை வந்து அந்த ப்ராசஸை கோத்ரூ பண்ணுறது தான். கோத்ரூ பண்ணும் போது ஆண்டவரே நம்ம கையை அவரே வழி நடத்திடுவார். அந்த நதி போல் நம்ம பாய்ஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ த ரிசல்ட், இதோட ரிசல்ட் என்னன்னா 2 Corinthians chapter 5 verses 17. ஹல்லேலூயா. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்திருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். ஆமென். அப்போ நம்ம வந்து இதெல்லாம் போய் கோத்ரூ பண்ணும் போது நம்ம வந்து ஒரு நியூ கிரியேஷன் ஆகிறோம். நம்ம வந்து பழசை விட்டு நம்ம பெப்டிசம் எடுக்கும் போதையும் நம்ம வந்து பெப்டிசம் எடுக்கும் போது பழசெல்லாம் நம்ம வந்து விட்டுறணும். அது தானாலே போயிடும். ஆனால் சில போன வாரம் ரெவரண்ட் டாக்டர் சொன்ன மாதிரி பழக்க தோஷங்கள் இருக்குது. அந்த பழக்கத்தை வந்து விடுறதுக்கு சில பேருக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த பழக்கம் நல்ல பழக்கம்னா ஓகே, கெட்ட பழக்கத்தை விட்டணும். இந்த கெட்ட பழக்கத்தை விடுறதுக்கு வந்து இந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் தேவை. நம்மளை ஸ்ட்ரென்த்தாக ஆக்குறதுக்கு வந்து இந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் தேவை. நம்ம ஸ்பிரிச்சுவல் ரேமில் வந்து ஒன்று ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வந்து இந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் தேவை. நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஒரு பயனாக இருக்கணும்னு இருக்க சொல்லி நம்ம இந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் தேவை. நம்ம சபையில் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சோலாக இருக்கணும்னு இருந்தாக்கா இந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் தேவை. நம்ம வந்து எதுக்குமே தேவை இல்லைன்னா இந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் நம்ம கோத்ரூவே பண்ண மாட்டோம். லைஃப் வில் பி டிஃப்ரெண்ட், பட் இட் வில் பி ஃபார் ஃப்ரம் காட். We want to be with God because we know ultimately ஆண்டவர் வந்து நம்மளை கூப்பிடும் போது நம்ம பேரை சொல்லி அழைக்கும் போது தான் நம்மளுக்கு சல்வேஷன், நம்மளுக்கு அந்த ஃப்ரீடம். அப்போ நம்மளுக்கு அந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு நியூ கிரியேஷன் ஆகும். அந்த டைமில் we become vessels of grace, peace and purpose. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பியூரிஃபிகேஷன் will lead us into a transformation. நம்மளை அப்படியே வந்து ஒரு மாறிடுவோம். இப்போ நிறைய பேர் ரசிக்கப்பட்டவங்க வந்து இந்த பழைய கூட்டணிலாம் இருப்பாங்க. இந்த பழைய கூட்டணிலாம் பார்த்து மச்சான் என்ன மச்சான் வேறு மாதிரி இருக்க வர அந்த மாதிரிலாம் சில நேரத்தில் கேட்டிருப்போம். ஆமாம், வேறு மாதிரி இருக்கேன். இப்போ ஆண்டவர் அழைத்துட்டோன்னே நம்மளுக்கு வந்து நம்மளோட நோக்கம் வேறு மாதிரி ஆகுது, நம்மளோட சிந்தனைகள் வேறு மாதிரி ஆகுது. அப்போ நம்மளோட பழைய பழக்க வழக்குகள்லாம் அது வேறு மாதிரி ஆயிடுது. முன்னெல்லாம் உட்காந்து கடலை உட்காந்து லேப்பா பண்ணலாம். சாரி, லேப்பானா சில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதவங்களுக்கு வந்து லேப்பா இஸ் டைம் டு சிட் டவுன் அண்ட் செக், ஜஸ்ட் சிட் டவுன். இப்போ கதை அடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸு கூட உட்காரலாம், தவிர இல்லை. ஆனால் அது வந்து பிரயோஜனமாக இருக்கணும். நம்ம வந்து அளவுக்கு மீறி நம்ம வந்து டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு எம்டியான டாக் வந்து என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். அது வந்து தேவையில்லாத விஷயங்கள் வந்து லீட் பண்ணோம். அப்போ இந்த தேவையில்லாத விஷயங்கள் லீட் பண்ணும்போது நம்மளுக்கு அறியாமே நம்ம வந்து we will follow. So good example, if you are the wrong time, wrong place, you have to face the consequences. நிறையா இடத்துல வந்து நிறையா பேர் வந்து இந்த மாதிரி தான் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் கூட்டாளி கூட சேர்ந்து தவறான டைமில் தவறான இடத்துல இருக்கும் போது அவங்க சேர்ந்து மாட்டிக்கிட்டாங்க இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தில். ஸோ we have to be careful. அப்போ இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம வாழ்க்கையில் வந்து. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஒரு பழைய இதே நம்மளுக்கு பிடிக்காம போயிடும். அந்த பழைய ஸ்டைல் நம்ம பழைய வாழ்க்கையில் வந்து அந்த விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்காம ஆண்டவர் நம்மளை வந்து புதுப்பிக்கிறாரு. அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, அண்ட் ஆஃப்கோர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம எப்போ நம்ம ஆண்டவர் கூட கிட்ட வர 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 நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம இன்னும் கூடுதலாக வந்து கரெக்டாக நம்ம பார்ப்போம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒய்ஃப் ஹஸ்பண்ட், பேரண்ட்ஸ் சில்ட்ரன், சில்ட்ரன் பேரண்ட்ஸ், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு 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 கதை, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. இந்த காலைல இந்த ஹஸ்பண்ட் ஏஞ்சோன்னே வந்து சரி காலைல ஏஞ்சோன்னே ஒரு காஃபி கிடைக்கும். ஒய்ஃபை தேடினாரு, ஒய்ஃபு காணும்.
சரி பையனுக்கிட்ட போய் கேட்டிருக்காரு, ஏன்பா எங்கம்மா உங்கள் அம்மா? இல்லைப்பா அம்மா வந்து காலையிலே வந்து ஜெபத்துக்கு போயிட்டாங்க. ஓகே சரி சரி, இப்போ குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பணும். கிளம்புற டைமில் வந்து ஏதாவது ஒரு இட்லி சாப்பிட்லாமான்னு பார்த்துருக்காரு. எங்கப்பா அவங்க அம்மா காணோம்? இல்லைப்பா அவங்க ஜெபத்துக்கு முடிச்சோடனே அவங்க பைபிள் கிளாஸுக்கு போயிட்டாங்க. ஆமாவா, சரி. அப்போ இப்போ இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் வந்து ஒரு ஒரு எனக்கு இது ஜஸ்ட் ஒரு ஜோக்கா, சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஸோ இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார் வீட்டுக்கு. 2வது மணியோட இருந்திருக்காரு. அப்போ திடீர்னு பாஸ்டர், சபையிலேருந்து பாஸ்டர்லாம் வந்துட்டாங்க. என்ன பிரதர் இந்த மாதிரி செஞ்சுட்டீங்க? வாங்க பாஸ்டர், வாங்க வாங்க வந்து உட்காருங்க சொல்லி உட்கார சொல்லிவிட்டு, ஏமா அந்த காஃபியும் நீ செஞ்ச கேசரியும் கொண்டு வாமா. யாருக்கிட்ட? அந்த 2வது ஒய்ஃப் கிட்ட கொண்டு வாமா, உட்காருங்க பாஸ்டர், காஃபி குடிச்சிட்டு பேசலான்னு. பாஸ்டர் காஃபியை குடிச்சிட்டாரு. அருமையான காஃபி, லவ்லியான காஃபி, அவர் டேஸ்ட் பண்ணாத காஃபி. கேசரியும் சாப்பிட்டாரு. அருமையாக இருந்துச்சு கேசரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ். நல்லா இருக்கா பாஸ்டர்? நல்லா இருக்கா காஃபி எல்லாம்? நல்லா இருக்கா. அவர் கொண்டு சரி பெரிய பாஸ்டர் வேறு வந்துட்டார். அவர் நல்லா டிப்டாப்பாக போட்டு அவரும் வந்துட்டார். என்ன பிரதர் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், நீங்கள் வந்து 2வது கல்யாணம் பண்ணி. வாங்க பாஸ்டர், நீங்கள் வாங்க, நீங்களும் உட்காருங்க, காஃபி குடிச்சு நம்ம பேசலாம். கொண்டு வாமா அந்த நீ அந்த வாழைக்காய் பஜ்ஜிலாம் கொண்டு வந்துருக்க, அதெல்லாம் கொண்டு வந்துரு. ஸோ அந்த ஒய்ஃபும் கொண்டு வந்து வச்சாங்க. இவர் வந்து ஏற்கனவே இந்த பெரிய பாஸ்டர் வந்து சுகர் பேஷண்ட். இதெல்லாம் பார்த்தோன்னா அவருக்கு வந்து ரிசீவ்ஸும் பண்ண முடியாது. அதை சாப்பிட்டுட்டாரு. சாப்பிட்டுட்டோன்னே பிரதர் அருமையாக இருக்குது பிரதர், இந்த பஜ்ஜி இந்த கேசரி எல்லாம் நல்லா சமைக்கிறாங்க அவங்க. இதுதான் பாஸ்டர், என் வாழ்க்கையில் இதுதான் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. நான் வந்து எதுக்கு கல்யாணம் பண்ணேன்னா 2வது கல்யாணம் இதுதான். இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் பிள்ளைங்களுக்கெல்லாம் டைமோட சாப்பாடு கிடைக்குது, எனக்கு சாப்பாடு கிடைக்குது, நான் வேலைக்கு போகும்போது காஃபி கிடைக்குது. ஆனால் நான் பொண்டாட்டிக்கு நான் சொல்லிட்டேன், நீ வந்து சர்ச்சில் நீ கவனமாக இருந்துரு, ஏன்னா நீ வந்து அதில் தானே நீ கவனமாக இருக்க, நீ அதிலே இருந்துரு. இப்போ இதில் என்னன்னா, யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அ ஸ்பவுஸ், ஆஸ் அ பேரண்ட்ஸ், ஆஸ் அ சில்ட்ரன் வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்து நான் ரெவரண்ட் டாக்டர்கிட்டேருந்து நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டோம். ஏன்னா வெரி குட் எக்ஸாம்பிள், அவங்க ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, அவங்க சாட்சி சொல்லியிருப்பாங்க, அவங்க டே டு டேயோட லைஃப் சைக்கிள். காலைல ஏஞ்சி அவங்க என்ன ஷேலிக்கு என்ன பண்ணுவாங்க, எது செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு, இன்ஃபேக்ட் பிரதர் இங்கே இருக்கும்போதே நம்ம கண்ணாலே நம்ம பார்க்கலாம், அவங்க பிரதருக்கு அவங்களை எப்படி என்னென்ன செய்யணுமோ அவங்க கரெக்டாக எது கட் பண்ணணுமோ அதை கட் பண்ணிவிட்டு, எது இன்க்ரீஸ் பண்ணணுமோ அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டுட்டு ஆண்டவரே நம்ம இருந்தோம்னா அது வந்து பிரயோஜனம் ஆகாது. ஏன்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர் தான் கொடுத்தாரு. நீ உன் ஃபேமிலியை ரன் பண்ணு. ஐ ஹவ் கிவன் யூ திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆஸ் அ பேரண்ட் யூ ஷுட் டூ திஸ். ஆஸ் அ சைல்ட் யூ ஷுட் டூ திஸ் டுவர்ட்ஸ் யுவர் பேரண்ட்ஸ். may not be 100%, but at least give your effort 100%. Amen. யார் அந்த சிரிச்சவங்களாம் யாரு? ஸோ நம்ம வந்து 100% இருக்க முடியாது, யாருமே பர்ஃபெக்டாக இல்லை. ஆனால் நம்மளோட எஃபர்ட்டை 100% போட்டோம்னா இட் வில் அட்லீஸ்ட் ஒரு ஏதாவது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஜஸ்ட் ஒரு லைட் மூமெண்ட்டை நம்மளை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கிறதுக்கு. ஓகே, ஸோ சம் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பைபிள்லேருந்து எடுத்தோம்னா மேரி மெக்டலின், இல்லாட்டி இந்த ப்ரோடிகல் சன், இவங்களாம் வந்து அந்த ப்ராசஸ், பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு போய் அவங்க வந்து எப்படி எங்கே தெரியும் அவங்க எப்படி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு க்ரியேஷனாக வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் என்ன மாதிரி ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து இல்லாட்டி அந்த டெம்டேஷனோ ட்ரையல்ஸோ வந்து யாரு கொடுக்குறா? ஆண்டவர் லவ் பண்ணதுனாலயா, இல்லாட்டி நம்மளே சொந்தமாக நம்ம வந்து தலைமையில தூவிக்கிட்டோமான்னு நம்ம பார்த்துக்கணும். அப்போ நம்ம கோத்ரூ பண்ணும் போது எப்படி நம்ம வந்து ஆண்டவர் கூட நம்ம இருக்கணும், ஆண்டவரையே நம்மளை எப்படி லீட் பண்ணி எப்படி அதுலேருந்து நம்ம வெளியே வருது, நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த சிங்கத்தை வந்து வாயை கட்டிட்டாரு, பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் அந்த சிங்கத்தை வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் நம்மளை எப்போதுமே பாதுகாக்கிறாரு ஆண்டவர். ஹி ஹஸ் கிவன் அஸ் த டிசைன். அவரோட டிசைனில் நம்ம இருந்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன வந்தாலும் எது வந்தாலும் நம்மளை வந்து அசைக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவர் தான் அங்கே இருக்காரு, அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீ இதெல்லாம் முடிச்சுட்டு வா மகளே, நான் அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வந்து சேரும் போத நம்மளோட ரட்சிப்பு தன்மையை 2 மடங்காக இருக்கும் நம்மளோட கிஃப்ட்டு.
ஸோ லெட் அஸ் நாட் ஃபியர் ஃபார் த ஃபயர். நம்ம சுற்றி இருக்கிற சிங்கமும் சரி, சுற்றி இருக்கிற நெருப்பும் சரி, நம்ம வந்து ஃபியர் பண்ணவே கூடாது. வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இதெல்லாம் வந்து ஆண்டவர் நம்மளுக்கு செலுக்கிற பாதைகள். ஓகே, ஹல்லேலூயா. ஓகே, ஸோ ஒரு சின்ன ப்ரேயர் சொல்லி அந்த முடிக்கலான்னு இருக்கேன். நன்றி அப்பா, நன்றி இயேசு ராஜாவே, இந்த நேரத்துக்கு நன்றி அப்பா. நீங்கள் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி அப்பா. நான் விசுவாசிக்கிறேன்னப்பா, இது நீங்கள் கொடுக்குற வார்த்தைகள் யாருக்கு எப்போ எங்கே போய் சேரணுமோ நீங்கள் பார்த்துக்கங்கப்பா. நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையில் வந்து எப்போதுமே நீங்கள் இருக்கிறதுக்காக, கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நன்றி இயேசு ராஜாவே. எங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான ஒரு தடைகளோ, எந்த விதமான ஒரு அழுத்தங்களோ இருந்தாலும் நாங்கள் அந்த பாயிற நதி போல் நாங்கள் எப்போதுமே போயிட்டே இருக்கணுமாப்பா. ஆமாப்பா, எங்களை சுற்றி எந்த விதமான ஒரு நெருப்பு, எந்த விதமான ஒரு சிங்கம் இருந்தாலும் நீங்கள் இருக்கீங்கப்பா நம்ம கூட. நீங்கள் எங்கள் கூட இருக்கும் போத நாங்கள் எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து வெற்றியாக நாங்கள் முடிக்கலாமப்பா. ஆமாவியானவர் எங்கள் கூட இருந்து எங்களுக்கு எப்போதுமே வழி நடத்துங்கப்பா. ஆமாப்பா பிதாவே, எப்போதுமே உங்கள் கிருபையும் அவங்க எங்கள் மேலே இருக்கிற அங்கே மேலே எப்போதுமே அவங்க இறக்கமும் எங்களுக்கு தேவை அப்பா. நன்றி அப்பா. எங்களோட பாவங்களை நீங்கள் மன்னித்ததுக்காக நன்றி அப்பா. எங்களோட சாபங்களை நீங்கள் உடைத்ததுக்காக நன்றி அப்பா பிதாவே. ஆமாப்பா, எல்லாமே உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த ஜெபம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமருங்க. Praise the Lord. நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். பலத்த கரங்களை தட்டுங்க பிரதர் ஜெஃப்ரி பிரதர் அவர்களுக்கு. அருமையான மெசேஜ் பிரதர், நல்ல மெசேஜ். புடமிடுகிற தேவன், அவர் வந்து பொண்ணை எப்படி வெள்ளியை எப்படி புடமிடுகிறாரோ அது போல ஒவ்வொருத்தரையும் வந்து புடமிடுகிறார். காரணம் இல்லாம அவர் புடமிடுக மாட்டாரு. அதிகமா அவர் சூஸ் பண்ற மனிதர்களை அவர் வந்து தேர்ந்தெடுத்து இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து அவர் செய்து அவர் பியூரிஃபை பண்றாரு. பர்ஃபெக்டா பியூரா இருக்கணும்ன்றத பியூரிஃபை, அந்த மாதிரி பியூரிஃபை பண்ணி அவர் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. 30 லட்சம் ஜனங்கள்ல வந்து நடத்தணும்னாக்கா அவர் தேர்ந்தெடுத்த மனிதன் மோசே. ஸோ அது போல் அவர் வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்கள வந்து அதிகமாக சோதனையை வந்து அவர் அனுமதி கொடுத்து பியூரிஃபை பண்ணி, எஸ் இவங்க தான் என்னோட ரைட் பர்சன், என்னோட சர்வெண்ட்டாக இருக்க முடியும்னு சொல்லி புடமிடுகிறார். ஹல்லேலூயா. எதனாலனா எல்லாருமே அவர் வந்து செம்மையாக தான் படிச்சிருக்கிறாரு, செம்மையாக தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட அத்தனை பேரும் ஊழியக்காரர்கள் தான், சீஷர்கள் தான். அது நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நம்மளோட வேலை புறஜாதிகளுக்கு போய் நம்ம தேவனை இயேசப்பா பத்தி நம்ம தெரியப்படுத்தி அவங்களையும் அந்த ரத்தத்தினால படுகிறோன்னு அந்த ரட்சிப்புக்குள்ள சால்வேஷனுக்குள்ள வரணும். அவங்களுக்கும் ராஜ்ய வாசல் திறக்கப்படணுன்றதான் நம்மளை வந்து இந்த மாதிரி காரியங்களுக்கு அவர் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம எல்லா செத்த கிரியைகள் நிரந்தரமாக நீக்கணும். எல்லாம் நோட் பண்ணிக்கங்க வசனங்க, எல்லா வசனத்தோட தான் நான் இப்ப பேசுவேன். ஹெப்ரூஸ் 4:9-14, ஹெப்ரூஸ் 9 எபிரேயர்கள் 9:14 படி நம்மளோட எல்லா செத்த கிரியைகள் அழிந்து நிரந்தரமாக நீக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட சில சோதனைகளை வந்து அவரே அனுமதிக்கிறார். அவரோட அனுமதி இல்லைனாக்கா நமக்கு இதெல்லாம் நடக்காது. ஸோ அதுல எப்படி நம்ம வந்து மாட்டிக்கிறோம், அதுல இருந்து எப்படி வெளியில வரணும்னா அதற்கு இது ஆண்டவரே இதை மேற்கொள்ளும் வல்லமை எங்களுக்கு தாங்க. அவர்கிட்ட தான் நம்ம உதவி கேட்க முடியும் இல்லையா? அவர்கிட்ட நம்ம உதவி கேட்கணும். நம்ம கர்த்தருக்கு காத்து புது காலன் அடையணும்னு தான் அவரோட விருப்பம் இல்லையா? ஏசாயா 40:31 படி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஸோ நம்ம அவருக்காக வந்து காத்திருக்கணும். அது எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து ஜபம் பண்ணணும், அதை நீக்கிறதுக்குண்டான ஜபம் பண்ணணும். அது எப்படிப்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும் அவரோட அடிச்சுவடைகளை தான் நம்ம வந்து அதை பின்பற்றி நம்ம நடக்கணுமே தவிர வாக்குவாதம் பண்ணக்கூடாது. பிரதர் சொன்னார் இல்லை, ஏன் இந்த மாதிரி ஆச்சு, எதுக்கு இப்படி ஆச்சு அப்படிலாம் நம்ம கேள்வி கேட்கல, பிரயோஜனமே இல்லை. அவரோட அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது இல்லையாமா? அவரோட அனுமதி இருந்தா மட்டும் தான் நடக்கணும். அந்த ஒரு தெளிவுக்கு நான் வந்து இப்ப வந்துட்டு பிரதரும் வந்துட்டாரு.
ஸோ எங்களை பார்த்து மற்ற ஜனங்களும் கற்றுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த நான் பேசிட்டு இருக்கிறேன். ஏன் நம்ம கேள்வி கேட்காம ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, நிறைய பேர் கேட்குறாங்க என்ன எதுக்கு வந்துச்சு முதல்ல கேட்டுடுவாங்க. அப்புறம் அவங்களோட பின்னாடி பின்பக்கத்தை போய் பார்த்தாக்கா சரியான கோவம் வந்துடும் எனக்கு. இப்படி எல்லாம் பண்ணிட்டு ஏன் வேற கேட்குறீங்களா கேட்பேன் நான். அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக பேசுவேன். இதெல்லாம் இந்த விஷயமெல்லாம் பண்ணிட்டீங்க, ஆண்டவருக்கு பிடிக்காத விருப்பமில்லாத காரியம் அத்தனையும் பண்ணிட்டு ஏன் இது நடந்துச்சுன்னு வேற கேள்வி கேட்குறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்குதான்னு கேட்பேன் நான். அப்போதான் அவங்க ரியலைஸ் ஆவாங்க, ஓ ஓகே இந்த மாதிரியான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து கர்த்தருக்கு காத்திருந்து அவரோட புது பலனை நம்ம அடையிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணுன்றது தான் இந்த இடத்துல எனக்கு தேவ ஆவியானவர் உணர்த்தினார், பிரதரோட மெசேஜில் உணர்த்தினார். ஸோ அவரோட அடிச்சுவடுகளுக்கு நம்ம வந்து அதை கரைப்பிடிக்கணும், வந்துடணும், அதன்படி நம்ம நடக்கணும். கண்டிப்பா பிசாசுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. இடம் கொடுத்தா அவன் நுழைவான் இல்லையா? எபேசியர் 4:27 படி இடம் கொடுக்கவே கூடாது பிசாசுக்கு. அவன் நுழையிறதுக்கு நம்ம அனுமதியே கொடுக்க கூடாது. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, வசனத்துல கொஞ்சம் இடரல் வந்தாலே போதும் அவர்கள் இடரல் அடைவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. மார்க் 4:17 படி வசனத்தில் நிமித்தம் சற்று இடரல் வந்த உடனே அவர்கள் இடரல் அடைவார்கள். இன்னும் கேட்டா இயேசுவே மறுதளிச்சு கூட போயிடுவாங்க. நிறைய பேர் NJPHல ஆரம்ப காலகட்டத்தில் நான் வந்துட்டே இருந்தேன், NJPHல எனக்கு சுகமே ஆகல, அதனால இயேசுவை விட்டுட்டே போயிட்டாங்க, மறுதளிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ வசனத்தின் நிமித்தம் சற்று இடரல் வந்தாலேயே போதும் அவங்க வந்து பின்வாங்கி போயிடுறாங்க. அதுதான் இருக்கக்கூடாதுன்றது தேவ ஆவியானவர் எல்லாருக்குமே தெரியப்படுத்துறாரு. எது வந்தாலும் சரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்க கூடாது. எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் சரி அவரால் நீக்க முடியும். காரணம் அவர் உலகத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயித்தார், அவர் மரணத்தை ஜெயித்தார், எல்லாருடைய பாவங்களை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார் இல்லையாமா? ஸோ அப்படிப்பட்ட தேவன், ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறக்குள்ளோ நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒரு சோதனைகள் வந்தக்குள்ளோ நம்ம மனசை தளர விடாதபடி நிதானித்து நம்ம வந்து யோசிக்கணும். இதுதான் ஆண்டவரே இப்படித்தான் நடக்கணுன்றது உங்களோட சித்தமா இருந்தா நம்ம மரலி இதுதான் உங்களோட சித்தமா இருக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபர்தர் வி ஹாவ் டு மூவ் ஆன். தவிர நம்ம பின்னாடி ஏன் நடக்கல, எதுக்கு நடக்கல அப்படி யோசிக்கவே கூடாது. அது யாரா இருக்கட்டும். ஏன்னா பிள்ளைகள் வந்து நிறைய பேர் லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறீங்க. இங்க இருக்கிற நபர்களை தான் நான் வந்து பேர் சொல்ல முடியும். நிறைய பேருக்கு நடக்காத விஷயங்கள் சில விஷயங்கள் இருந்தா நம்ம கேள்விகள் கேட்க ஆரம்பிப்போம். அப்போ அதுக்கு என்ன வந்து நம்மளுக்கு அதுக்கு பதில் வரப்போகுது. ஸோ அந்த பதிலுக்காக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் அவர்கள் அடைவார்கள். அதனால ஹெப்ரூஸ் 10:36 எல்லாருமே படிச்சுக்கங்க. ரொம்ப நம்ம பொறுமையா இருந்து தான் ஆகணும். எல்லாம் சரியான நேரத்துல எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். ஹெபிரேயர்கள் நிறுவனம் 10:36 அது இந்த நாள்ல பிரதர் சொன்ன வார்த்தைகளுக்கு இந்த நாள்ல நீங்க இந்த வார்த்தையை சொந்தமாக்கிக்கங்க. ஸோ அதனால வந்து நம்ம கொஸ்டின்ஸ் கேள்விகள் கேட்கறது நம்ம வந்து நிறுத்தணும். ஹெபிரேயர்கள் நிறுவனம் 12:29 படி தேவன் பட்சிக்கிற அக்னிதா, ஏன்னா அவர் வந்து புடகம் இருக்கிற தேவன் தான். இன்னைக்கு புடகம் எடுக்கிறார்ன்ற ஒரு தலைப்பு தானம்மா. அவர் பட்சிக்கிற அக்னிதா, ஆனால் நான் உனக்கு சமாதானத்தை தருகிறேன், நீங்கள் வந்து மதிகேடாக நடக்காத ஞானமாக நடந்து கொள்ளுங்கள். ஸோ அவர் புடம் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயந்து வேற வழியில நம்ம வந்து ஓடிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஞானமாக நடக்கணும், மதிகேடாக நடக்காம ஞானமாக நடக்கணும்னு தேவ ஆவியானவர் இந்த வார்த்தையிலும் இந்த தலைப்புக்கு எனக்கு உணர்த்தினார். அதனால இப்பொழுது துன்பப்படுகிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. Peace be with you all. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். Peace be with you all. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, hallowed be your name. Your kingdom come, your will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our debts
as He also has forgiven our trespasses. And lead us not into temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom, and the power, and the glory forever. Amen. ஆமென். உட்காருவோம். எல்லாரும் உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில எடுத்துக்கங்க. நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் 30, 60, 100 ஆகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன குறிப்புகள் லைவ்ல பார்க்குறவங்களுக்கும் யூடியூப்ல பார்க்குறவங்களுக்கும் என்னோட டெஸ்டிமனி வீடியோ இதில் டிஸ்பிளே ஆகும். யாருக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ உங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை ஷார்ட்டாக டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் ரெக்கார்டில் வித் பிக்சரோடு நீங்கள் அனுப்பி விடுங்க. தேவனோட சமூகத்தில் நான் வைத்து காத்திருந்து எனக்கு பதில் வந்த உடனே நானே உங்களுக்கு கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. கால் பண்ணி நானே உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகுவோம். முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துங்க. திருவிருந்து பந்தியில பங்கு பெறலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கையாகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, நல்ல வார்த்தையை கொண்டு எங்கள் மூலமாக நீங்க பேசுறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்க எல்லோரும் ஆண்டவரே நீங்க புடமிட்டதுக்காக நன்றி அப்பா. எங்களை புடமிடும்போது நாங்க பரிசுத்தமாயி சுத்திகரணமாயி ஆண்டவரே உங்களுக்கு நாங்க ஆண்டவரே உங்களுக்கு நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீங்களோ அப்படி நாங்க வெளிப்பட வேண்டும் என்றதுக்காக தான் நீங்க எங்களை புடமிடுகிறீர் என்று நீர் சொன்னதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீங்க நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கும் நாங்க ஆண்டவரே நாங்க காணணும் ராஜா. எங்களை நீங்க பயன்படுத்துங்கள் ராஜா. எங்களை நீங்க உபயோகம் படுத்துங்கள் ராஜா. ஒரு நல்ல கருவியாக எங்களை நீங்க பயன்படுத்த போறதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்கணும் வேண்டும் அப்பா. மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும். நித்திய ஜீவ பிரேயர் ஹவுஸ் நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. இந்த இடத்தை விட்டு பிள்ளைகள் வீடு போறக்குள்ள உங்களோட சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. ஆண்டவரே, உங்களோட சமாதானம் பெரிய சமாதானம், அந்த சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை நீங்க நடத்த போறதுக்காக நன்றி அப்பா. இந்த மாதத்துல யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, யாரெல்லாம் திருமணம் ஆண்டு கொண்டாடுகிறார்களோ அத்தனை பேரும் நீர் ஆசீர்வதிக்கணும். பேர் பேராக குடும்பமாக நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஆண்டவரே, உமது பிள்ளைகள் எதுக்காக ஜெபம் பண்றாங்க எனக்கு தெரியாது ராஜா. ஆனா உங்களுக்கு தெரியும் ராஜா. அந்த ஜெபத்துக்கு நீர் பதில் தாரும் ராஜா. உடனே இந்த தருணத்துல நீர் பதில் தாரும் ராஜா. விடுதலையோடு வாழ்த்தோம் ராஜா. பதில் நீங்க கொடுக்க போறதுக்காக நன்றி அப்பா. நீங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. அந்த பதிலை நாங்க பெற்றுக்கொண்டோம் என்ற ஒரு சந்தோஷம் சமாதானத்தோடு உமது பிள்ளைகள் வீடு போகட்டும் ராஜா. வீடு செல்லட்டும் சுவாமி. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி சுவாமி. அப்பா தேவனுடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்கள் மத்தியில் வந்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. நன்றி சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, வெள்ளியின் தங்கத்தை போல எங்களை நீர் புடமிடுகும் தேவனாக இருக்கிறீர் ராஜா. ஆம் சுவாமி. அப்பா தேவனே, புடமிடுவது என்றால் என்னவென்று எங்களுக்கு நீர் என்று கருத்து தந்தீர் ராஜா. நீர் பரிசுத்தமாக இருப்பது போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்கணும் என்று நீர் விரும்புகிற தேவன் ராஜா.
பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொன்ன தேவன் ராஜா. ஆம் சுவாமி, எங்களை புடமிட்டு அப்பா தேவனை பரிசுத்தப்படுத்தும் ராஜா. உமக்கு ஏற்ற பாத்திரமாக எங்களை நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனை உமக்கென்று ஊழியம் செய்ய, உமக்கென்று எழுந்து பிரகாசிக்கும் பிள்ளைகளாக நீர் எங்களை உருமாற்ற போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே இவ்வேளையில் கூட தேசிய தேசத்தை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. தேசத்தை விசேஷ முறையில் நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆளும் தலைவர்களை நீர் ஆசீர்வதியும் சுவாமி. உமது கரம் அவர்கள் மேல் இருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா, தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனத்தையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, ஒவ்வொரு ஜனத்தையும் விசேஷ முறையில் ஆசீர்வதித்து அப்பா தேவனே இந்நாளில் அவர்களையும் நீர் புடமிடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்களையும் நீர் பரிசுத்தப்படுத்தும் ராஜா. நீரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்க அப்பா தேவனே ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் வரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்களுடைய மனக்கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே வாலிப பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் விசேஷ முறையில் நீர் ஆசீர்வதித்து அப்பா தேவனே உமது வார்த்தையை கை கொள்ளும் பிள்ளைகளாக அப்பா தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உருமாற்றும் சுவாமி. ஆம் ராஜா, அவர்களையும் நீர் புடமிட்டு அப்பா தேவனே மலை மேல உள்ள பட்டணம் போல் அவர்கள் பிரகாசிக்க அப்பா தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எடுத்து பயன்படுத்தும் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே உமக்கேற்ற பிள்ளைகளாக உருமாற்றும் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே அவர்கள் ஒவ்வொருவரும் அப்பா தேவனே உமக்கென்று எழும்ப வேண்டும் ராஜா. தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே எங்கள் மாம்ச கண்களால் அது காணும்படி நீ செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழத்தக்க அப்பா தேவனே உமது ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே இவ்வேளையில் கூட ரெவரண்ட் டாக்டர் சுமிதா பிரகாஷை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. மகளை நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே அநேக உபத்திரங்களிலிருந்து மகளை நீர் மீட்டு எடுத்து அப்பா தேவனே இன்று உமக்கென்று ஜொலிக்கும் பிள்ளையாக மாற்றியதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்பா தேவனே உமக்கென்று ஊழியம் செய்ய அப்பா தேவனே நீர் மகளை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உமது ஆவியினால பலப்படுத்தும் சுவாமி. ஆம் ராஜா, அநேக உபத்திரம் வந்தாலும் அப்பா தேவனே நீர் பலப்படுத்தும் தேவனாக இருக்கிறீர் ராஜா. அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, எங்கள் ஆவிக்குரிய தாயாக எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. மென்மேலுமாக நீங்கள் அவங்களை பலப்படுத்துங்க சுவாமி. நல்ல சுகபலத்தை கட்டளையிடுங்க சுவாமி. அவங்க சொல்லும் போது அப்பா தேவனே உமது வார்த்தையை எடுத்துக்கொண்டு போகும் மகளாக நீர் அவங்களை பயன்படுத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே மகளோடு கூட ஒவ்வொரு நாளும் நீர் இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆம் சுவாமி, பிரதர் பிரகாஷ் எமது கருத்தில் ஒப்புவிக்கிறேன். மகனை விசேஷ முறையில் நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி, டென்மார்க்கில் இருந்தாலும் அப்பா தேவனே தூர தேசத்தில் இருந்தாலும் மகனோடு கூட நீர் இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆம் ராஜா, மகனை கொண்டும் நீர் அநேக ஆத்துமாக்களை நீர் ஆயத்தாயப்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. மகனுக்கும் நல்ல சுகபலத்தை நீர் கட்டளையிடும் சுவாமி. மகன் கீர்த்தியை உமது கருத்தில் ஒப்புவிக்கிறேன். மகனுடைய தேவைகளை அனைத்தும் நீ சந்தித்தமைக்காக உமக்கு நன்றி. மகனுடைய திருமண காரியத்தை உமது கருத்தில் ஒப்புவிக்கிறேன். மகனுக்கு ஏற்ற துணையை நீர் கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. மகள் ஷேர்லியும் நீர் பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி. ஆம் சுவாமி, நல்ல ஞானத்தால் மகளை நிரப்பி வழி நடத்தும் சுவாமி. பொக்கிலி மரத்திலே மகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. ஆம் ராஜா, அவங்க குடும்பமாக செய்யும் ஊழியத்தை நீர் விசேஷ முறையில் ஆசீர்வதித்து வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, இவ்வேளையில் கூட என் குடும்பத்தையும் ஒரு கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, என் குடும்பத்திலையும் ஒரு சுத்திகரிப்பை நீர் கொண்டு வரும் சுவாமி. பிள்ளைகளை சுத்திகரியும் ராஜா. ஆம் சுவாமி, ரட்சிப்பின் சந்தோஷத்தை பிள்ளைகள் காணும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அவர்களோடு கூட நீர் இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. மிக விரைவில் அப்பா தேவனே நீர் உருமாற்ற போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக நிற்கத்தக்க அப்பா தேவனே நீர் அவர்களை பலப்படுத்தி வழி நடத்தும் சுவாமி. உமது ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே இவ்வேளையில் கூட பிஷப்பை உமது
கரத்தில் ஒப்புவிக்கிறேன். மகனை நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி, நீர் மகனை கனப்படுத்தியதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, மகன் கையிட்டு செய்யும் வேலையை நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே, ஊழியத்துக்கு என்று விதைக்கும் மகன் சுவாமி. ஆம் ராஜா, அவர் மென்மேலுமாக பலப்படுத்தி அவரோடு கூட இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, அவங்க குடும்பத்தை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். மனைவி பிள்ளைகளை ஆவரியும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி, அவங்க குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிடும். உமது ஆவியை அவர்கள் மேல் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா, இவ்வேளையில் கூட நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ்க்கு வரும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை நீர் அறிந்த தேவனாக இருக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரும் தேவைகளையும் நீர் சந்திக்கும் தேவனாக இருக்கிறீர் ராஜா. ஆம் சுவாமி, ஏற்ற வேளையில் ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக நீர் செய்து முடிக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, நித்திய ஜீவன் பிரயாசை விசேஷமுறை நீர் ஆசீர்வாதமைக்காய் உமக்கு நன்றி. ஒவ்வொரு தேவைகளையும் நீர் சந்தித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆம் சுவாமி, யார் யாரையும் முன்குறித்திருக்கிறீரோ அவர்கள் யாவரையும் நீர் இங்க கொண்டு வந்து சேர்க்க போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே, உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நிற்கத்தக்க அப்பா தேவனே, நீர் எங்களை பலப்படுத்தி வழி நடத்தும் சுவாமி. சிறு பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். விதவை தாய்களை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, திக்கற்ற பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். அப்பா தேவனே, யாருக்கும் நீர் தகப்பனாக இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, இவ்வேளையில் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டமைக்காய் உமக்கு நன்றி. உமது பிரசன்னம் எங்கள் மத்தியில் வந்தமைக்காய் நன்றி ராஜா. ஆம் சுவாமி, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் சுத்திகரித்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. ஆம் சுவாமி, எங்கள் சொல் செயல் யாவையும் நீர் சுத்திகரித்து அப்பா தேவனை உமக்கென்று எழும்பும் பிள்ளைகளாக நீர் எங்களை ஆசீர்வதித்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இவை அனைத்தும் உமது ஒரே பேரான மகனின் நாமத்தினாலே மன்றாடுகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். துதி கன மகிமையெல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya. God bless you all. Praise the Lord. Praise the Lord. நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.